உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ அதை ஒரு ஃபாஸ்ட் கிளான்ஸ். ரைட் சைடில் பாருங்கள், நம்ம பார்த்தது எல்லாம் வந்திருக்காது. நம்ம பார்த்தது எதெல்லாம் வருது. ISL 62883, this is my CPU core regulator. இன்னும் நம்ம பார்க்கல. TPS 51218, இது 1.05 வோல்ட் VDD ரெகுலேட்டர். ஓகேவா? என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறத மாத்திரம் தான் சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல என்ன அழுத்தம் இருக்கும், கரண்ட்டு, அதை மாத்திரம் தான் ஹைலைட்டடாக படிச்சிருக்கோம். ஆனால் இந்த ரெகுலேட்டர் கிட்ட நம்ம உள்ளே போகலை. RT8205B, RT8205B அப்படிங்கிறது இந்த மதர் போர்டோட சிஸ்டம் ஐசி அல்லது ஸ்டாண்ட்பை ஐசி. ஓகேவா? சிஸ்டம் ஐசி அல்லது ஸ்டாண்ட்பை ஐசி. பவர் SRC இன்புட்டாக உள்ள தரோம். என்ன வோல்டேஜஸ் கொடுக்குது? இது 4 விதமான வோல்டேஜ் கொடுக்குது. ஒன்று 3.3 வோல்ட் 5 வோல்ட் LDO, இன்னொன்று 3.3 வோல்ட் 5 வோல்ட் நான் LDO. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்கள், இந்த மதர் போர்டில் ஸ்காட் கீ இருக்கணும். பேஜ் நம்பர் 46ல் இந்த மதர் போர்டில் ஸ்காட் கீ இருக்கணும். பேஜ் நம்பர் 46ல் எஸ், இந்த மதர் போர்டில் என்ன இருக்கணும்? பூஸ்டர்ஸ் இருக்கணும். இருக்கா? இந்த பூஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னேன். 5 10 10 கொடுத்தா 15. ஓகேவா? இந்த இடத்துல என்ன கொடுப்பான்? 5 வோல்ட் கொடுப்பான், 10 வோல்ட் வெளில வரும், 10 வோல்ட்டை உள்ளே கொடுப்பான், 15 வோல்ட்டாக வெளில வரும். எக்ஸாக்டாக எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 13.8 வோல்ட் இங்கே இருக்கும். இந்த வோல்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வோல்டேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 3.3 வோல்ட் ரன் பவர், 5 வோல்ட் ரன் பவர், 1.5 வோல்ட் ரன் பவர், 1.8 வோல்ட் ரன் பவர், எந்த பவரும் ஸ்டாண்ட் அலோன் மாஸ்ஃபெட் எதுவுமே ஒர்க் பண்ணாது. இந்த மதர் போர்டு பவர் ஆன் ஆகும், டிஸ்பிளே வராது. CPU சாக்கெட் வந்து ஹீட் ஆகும், CPU ஹீட் ஆகும், ப்ராசர் ஹீட் ஆகும், டிஸ்பிளே வராது. வெரி இம்பார்ட்டண்ட் இந்த இடத்துல. ஓகேவா? 15 வோல்ட் ஆல்வேஸ்ன்னு போடுறான்னா கண்டிப்பாக இந்த இடத்துல செக் பண்ணணும். எப்படிங்கிறது நமக்கு இன்னும் 2-3 நாளில் அந்த இடத்துக்கு போவோம். நம்ம அப்போ அதை தெளிவாக படிப்போம். சரியா? அடுத்தது இந்த ரெகுலேட்டர் போட்டிருக்கான். நம்ம இன்னும் படிக்கல. இந்த ரெகுலேட்டர் கிட்ட தான் இன்னைக்கு காலம்புரை வந்திருக்கும். இது என்னது? என்னோட சஸ்பெண்ட் ரெகுலேட்டர். 1.5 வோல்ட் DDR3க்கு போகிற வோல்டேஜ், அதோட டெர்மினேஷன் வோல்டேஜும் அங்கேயே எடுக்கிறாங்க. அண்ட் DDR ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற சிக்னல். ஓகேவா? இந்த 3 விதமான வோல்டேஜும் எந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா என்னோட பேஜ் நம்பர் 50ல் சஸ்பெண்ட் வோல்டேஜ். இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலையில் ஸ்டோரி. அண்ட் இது இந்த மதர் போர்டில் எனக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஐ மீன் NVIDIA டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் அல்லது ATI டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அதுக்கு உண்டான கோர் வோல்டேஜ் எடுக்கிற இடம் இந்த இடம். அண்ட் திஸ் இஸ் மை சார்ஜர் ஐசி. இதுதான் என்னோட சார்ஜர் ஐசி. இந்த சார்ஜர் ஐசிக்கு மட்டும் பாருங்கள், எல்லாத்துக்கும் இன்புட்டு, எல்லா ரெகுலேட்டருக்குமே இன்புட்டு பவர் SRC போகும். ஆனால் இந்த ரெகுலேட்டருக்கு மட்டும் இன்புட்டு என்ன கொடுக்குறான்? DC in and P band. DC in தான் ஆக்சுவலி ஒரிஜினலி இந்த இடத்துல என்ன? இந்த இடத்துல பவர் SRCன்னு எதை குறிக்குதுன்னா, இந்த பக்கம் இருந்து வர ஒரு பவர் சோர்ஸ், இந்த பக்கம் இருந்து வர ஒரு பவர் சோர்ஸ். DC in அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? இந்த பக்கமாக இருந்து வருது, உள்ளுக்குள்ளார இருந்து வருது, கனெக்டர் DC கனெக்டர்ல இருந்து வருது. P பேட் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? என்னோட பேட்டரி மாஸ்ஃபெட்ல இருந்து இந்த பக்கமாக வருது. ஸோ கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரில் என்ன வோல்டேஜ் இருக்குது அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? பவர் SRCன்னு சொல்கிறான். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்கிமேட்டிக் எப்படி போட்டிருக்கான் இல்லையா? வேறு ஸ்கிமேட்டிக்கில் எப்படி போட்டிருப்பான் அப்படின்னா, DC in SS இன்புட்டாக கொடுத்துட்டு B+ அப்படிங்கிறத தான் அவுட்புட்டாக கொடுப்பான். B+ அப்படிங்கிறது என்னென்னா பேட்டரியோட சார்ஜர் பேஜ், அதாவது லேப்டாப்போட சார்ஜிங் பேஜ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் சார்ஜர், நாட் V in லைன். V in லைன் அந்த இடத்துல போட்டு ஆகணும் அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல போட்டிருப்பான். எந்த ஒரு ஸ்கிமேட்டிக்கும் பேஜ் நம்பர் 45க்கு போங்க. இந்த ஸ்கிமேட்டிக்கில் இந்த பகுதிக்காக தான் இந்த பேஜை தவிர இந்த பகுதிக்காக கிடையவே கிடையாது. அதனால தான் இதை என்ன பண்ணியிருப்பான்? சார்ஜர்னு போட்டிருப்பான். இதை சார்ஜர்னு போட்டிருப்பான், V in லைன்னு போட மாட்டான். நம்ம பிரிக்கும் போது பிரித்து படிக்கணும். மேலே இருக்கிற அந்த பகுதி V in பகுதி, கீழே இருக்கிற இந்த பகுதி சார்ஜர் பகுதி. அஃப்கோர்ஸ் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தாதான் என்ன ஆகும்? இந்த என்டையர் சார்ஜிங் செக்ஷனாக ஒர்க் பண்ணும். அது வேறு விஷயம். படிக்கும்போது தனித்தனியாக படிச்சிடணும். முதல்ல இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரில் 19 வோல்ட் 12 வோல்ட் நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் சார்ஜிங் செக்ஷனுக்கே வரணும். புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா 1. these are all run powers. இதெல்லாம் ரன் பவர், இது எல்லாமே ரன் பவர். என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள்? இன்புட்டு 3.3 வோல்ட் கொடுத்து 1.8 வோல்ட் எடுக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல என்னது? 1.5 வோல்ட் சஸ்பெண்டை கொடுத்து 1 வோல்ட் எடுக்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே ரன் பவர்ஸ். இந்த ரன் பவர் எல்லாம் ஒர்க் பண்ணணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த 15 வோல்ட் இது மேண்டட்டரி. இந்த 15 வோல்ட் இல்லைன்னா இந்த பாக்ஸில் இருக்கிற எந்த வோல்டேஜுமே வெளில வராது. இந்த வோல்டேஜ் எதுவும் வெளில வரலன்னா மதர் போர்டு பவர் ஆன் ஆகும், டிஸ்பிளே வராது.
போர்டு ஆன் ஆகும் நிற்கும், போர்டு ஆன் ஆகும் நிற்கும், போர்டு ஆன் ஆகும் சம்டைம்ஸ். டிபெண்ட்ஸ் ஆன் த வோல்டேஜ், டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபெயிலியர் ஆஃப் த வோல்டேஜ் நிற்கும். ஓகேவா? ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா எப்போவுமே அடாப்டர் ஜாக் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மதர் போர்டில் டிசி போர்டுன்னு ஒன்று தனியாக வரும், காலையிலே காமிச்சிட்டேன் இல்லையா, ஏற்கனவே காமிச்சிட்டேன். டிசி போர்டுன்னு ஒன்று 5010 மதர் போர்டுக்கு 2 போர்டு, ஒன்று கனெக்டிங் போர்டு இன்னொன்று மெயின் போர்டு. ஓகேவா? அப்போ என்னன்னா என்னோட அடாப்டர் கனெக்ட் பண்ணுற இடம் இந்த இடத்துல இருக்கிற இந்த டிசி போர்டோட போயிடும், இந்த போர்டோட போயிடும். இந்த போர்டு அப்படிங்கிறது இதுக்கு ஸ்கிமேட்டிக் ரேரு, இதுக்கும் ஸ்கிமேட்டிக் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இந்த போர்டை பற்றின டீட்டெயில் மொத்தமும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதோ இந்த கனெக்டரை பற்றி தான் படிக்கணும். இந்த கனெக்டர் இது வந்து ஃபீமேல் எண்டு இல்லையா, இந்த கனெக்டரோட ஃபீமேல் எண்டு இங்கே இருக்குது, இந்த கனெக்டரோட மேல் எண்டு நம்மளோட மெயின் போர்டில் இருக்கும். இந்த கனெக்டரோட மேல் எண்டு எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட மெயின் போர்டில் இருக்கும். இது ஒர்க்கு பாருங்கள், இதுதான் இந்த கனெக்டரோட மேல் எண்டு. ஸோ அந்த டிசி போர்டை பற்றின மொத்த டீட்டெயிலும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எங்கே வரணும், இதோ இந்த இடத்துக்கு தான் வரணும். என்ன போட்டிருக்காங்க இந்த இடத்துல, இன்புட் அவுட்புட் போர்ட் 1 IOBD1. அப்போது 5010 ஸ்கிமேட்டிக் எடுத்து IOBD1ன்னு போட்டு அந்த இடத்துக்கு என்னெல்லாம் போகுது என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத இதோ இந்த இடத்துல இருக்கிற இவங்கிட்ட கேட்டால் சொல்லிடும். அங்கே என்னெல்லாம் இருக்குது, அந்த போர்டில் என்னெல்லாம் இருக்குது, அந்த போர்டில் இந்த போர்டில் என்னெல்லாம் இருக்குது, WLAN இருக்கா, டிசி கனெக்டர் இருக்கா, USB ஒன்று இருக்கா, டிசி கனெக்டர் இங்கே இருக்குமா, டிசி கனெக்டர் இருக்கா, RJ45 இருக்கா, USB இருக்கா, இந்த இடத்துல ஒரு USB இருக்கா, இது ESATA, ஆக்சுவலி ESATA இருக்குது, USB இருக்குது, இவ்வளவும். இதுதான் நம்மளோட பிளாக்கிங் மாஸ்ஃபெட் அல்லது சேஃப்டி மாஸ்ஃபெட் அல்லது ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட். ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் மை டயோடு, இது என்னோட ஜீனர் டோப்டு டயோடாக இருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு காம்பனண்ட்டுமே உங்களோட இந்த ஸ்கிமேட்டிக்கில் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா அந்த போர்டோட பார்ட் நம்பரே வேறு, இந்த போர்டோட பார்ட் நம்பரே வேறு. ஸோ இதோட ஸ்கிமேட்டிக் எதுவுமே நம்ம கையில் அந்த இடத்துல இருக்காது. ஆனால் இந்த இடத்துல இருந்து உள்ளே வர்றது ஐஓ பிளேட், உள்ளே வர்றது வெளியில் போகிறது எல்லாமே. ஒரு WLAN அப்படிங்கிறது என்னது, இன்புட்லேயும் எடுத்துக்கலாம் அவுட்புட்லேயும் எடுத்துக்கலாம். கரெக்டு தனமாக ஒரு லேனை இன்புட்லேயும் எடுக்கலாம் அவுட்புட்லேயும் எடுக்கலாம். நான் என்னோட கம்ப்யூட்டர்லேருந்து உன்னோட கம்ப்யூட்டருக்கு போடுறேன்னா தென் அது எனக்கு அவுட்புட்டு உனக்கு இன்புட்டு. நீ அதையே உல்டாவாக பண்ணுற, அங்கேருந்து ஒரு ஃபைலை எனக்கு போடுற அப்படின்னா உனக்கு அவுட்புட்டு எனக்கு இன்புட்டு. அப்போது இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐஓ பிளேட், இது வழியாக உள்ளவும் வரும், இது வழியாக வெளியவும் போகும். அதனால தான் இந்த இடத்துல ஐஓ கனெக்டர்னு போடுறோம், ஐஓ பிளேட்டு கிடையாது, ஐஓ கனெக்டர்னு போடுறோம். டைரக்ஷன் தெளிவாக கொடுத்துருப்பான், யாரெல்லாம் உள்ளே வராங்க, ஓகேவா, யாரெல்லாம் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத டைரக்ஷன் தெளிவாக கொடுத்துருப்பான். இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா டிசி கனெக்டர் அங்கே இருக்கிறதுனால 19 வோல்ட் எது வழியாக வருது, இதோ இது வழியாக வருது. எத்தனை பின் வழியாக எடுக்கிறான் நல்லா பாருங்கள், 58 56 இந்த பின் எல்லாமே என்ன எடுத்துகிட்டு வருது அப்படின்னா என்னோட அடாப்டர் வோல்டேஜ் 19 வோல்ட்டை போர்டுக்கு உள்ளார எடுத்துகிட்டு வருது. அப்போ இங்கே இருக்கிற 1.5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு இந்த 5 வோல்ட்டு இந்த 5 வோல்ட்டு இதெல்லாம் என்னது உள்ளுக்குள்ளார போகுது. மேலே இருக்கிறானுங்கள்ல அந்த இடத்துல உள்ளே இருக்கானுங்கள்ல, என்னோட RJ45 இருக்குது அண்ட் என்னோட WLAN இருக்குது, என்னோட USB இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், சப்ளை கொடுக்கணும்ல, மேலே ஏறுது. இந்த வோல்டேஜ்லாம் மேலே ஏறுது. ஆனால் இந்த வோல்டேஜ் என்ன ஆகுது, கீழே இறங்குது. ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு நல்லா தெரியும், இந்த வோல்டேஜ் கீழே இறங்கி போர்டு உள்ள வந்து வேலை பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த வோல்டேஜ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்ட் தானே? ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த ஐஓ பிளேட்டு தான் வெல்கம் பண்ணி அழைச்சிட்டு வருது, இந்த ஐஓ கனெக்டர் தான் வெல்கம் பண்ணி அழைச்சிட்டு வருது யாரை, என்னோட அடாப்டர் வோல்டேஜை. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னோட ஜாக்குன்னு போடுறத விட, ஏன்னா ஜாக் இதில் இருக்காது, ஜாக் அந்த சோட்டா போர்டோட போயிடுச்சு, அந்த குட்டி போர்டோட போயிடுச்சு, அந்த சின்ன போர்டோட போயிடுச்சு டிசி கனெக்டர். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இன்புட் அப்படின்னா எனக்கு இந்த வோல்டேஜ் தான். கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு இன்புட் அப்படின்னா எனக்கு இந்த வோல்டேஜ் தான். ஏன்னா டிசி இன் எஸ்எஸ் அப்படிங்கிறது குவாண்டாவில் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது விஸ்டானில் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிசி இன் எஸ்எஸ் 4010 மதர் போர்டில் பார்த்தோம், இது 5010 மதர் போர்டு. 4010 மதர் போர்டில் பார்த்தோம், என்ன வச்சுருந்தான், ஃபஸ்ட்டு மாஸ்ஃபெட்டுக்கு பேர் டிசி இன் எஸ்எஸ்.
என்ன பேர் வச்சான், டிசி இன் எஸ்எஸ்ன்னு வச்சான். அடாப்டர்லேருந்து வர வோல்டேஜை என்ன பண்ணால் வோல்டேஜ் டிவைடர் போட்டு கட் பண்ணி இந்த இடத்துல இருந்து மாஸ்பெட்டு ட்ரைவ் ஆனதுக்கப்புறமா என்ன பேர் வைக்கிறான், டிசி இன் எஸ்எஸ்ன்னு வச்சுட்டு என்ன சொல்கிறான், நீங்கள் இதோட அடுத்த ஸ்டெப்பு சார்ஜர் ஐசி அங்கே போயிடுங்கிறான். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாஸ்பெட்டு தான் அந்த சோட்டா போர்டில் மாட்டிக்கிடுச்சு. இந்த மாஸ்பெட் எங்கே போய் மாட்டிக்கிடுச்சு, அந்த குட்டி போர்டில் போய் மாட்டிக்கிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ இந்த மாஸ்பெட்டை இந்த இடத்துல தேடுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. PU301 அப்படிங்கிறது இந்த ஸ்கிமேட்டிக்கில் கிடையாது. இது 5010 மதர் போர்டு, இது 5010 மதர் போர்டு. அப்போ PU301 அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல கிடையவே கிடையாது. இன் மை 5010 மதர் போர்டு PU301 அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன், அந்த போர்டு என்ன போர்டுன்னு கேட்கும்போது 5010 மதர் போர்டு, பிகாஸ் அது வெளியில் இருக்கிறதுனால அதோட பார்ட் நம்பர் வேறு, அதோட காம்பனண்ட் எதுவும் இதில் வர்றது கிடையாது. அப்படின்னா என்னோட முதல் பாயிண்ட்டு, அந்த PU301 வேலை பண்ணி, ஓகேவா, தட் இஸ் ஆல்சோ பி சேனல் மாஸ்ஃபெட். நல்லா பாருங்கள், நமக்கு ஸ்கிமேட்டிக் தேவை கிடையாது இல்லையா. எப்படி இதை நான் பி சேனல் மாஸ்ஃபெட்டுன்னு சொல்கிறேன், கண்ணை முடிக்கிட்டு. எப்படி இதை ஏன் இது என் சேனல் மாஸ்ஃபெட்டாக இருக்கக்கூடாது, எப்படி இதை பி சேனல் மாஸ்ஃபெட்டுன்னு சொல்கிறேன். என் சேனல் மாஸ்ஃபெட்டாக இருந்ததுன்னா முதல்ல இந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டான். என் சேனல் மாஸ்ஃபெட்டாக இருந்ததுன்னா முதல்ல இந்த வேலையை பண்ணவே மாட்டான். காரணம் என்னென்னா, என் சேனல் மாஸ்ஃபெட்டாக இருந்ததுன்னா அதோட கேட் டிரைவ் அதிகமாக இருக்கணும், அதிகமாக கொடுக்குறது சார்ஜர் ஐசி மட்டும்தான். ஸோ தட் போர்டு உள்ள இறக்கிடுவான், மெயின் போர்டில் எடுத்துகிட்டு வந்து இறக்கிடுவான், கனெக்டிங் போர்டில் கொடுக்க மாட்டான். சரி, ரெண்டாவது காரணம் என்ன இதை பி சேனல் மாஸ்ஃபெட்டுன்னு சொல்கிறதுக்கு, நல்லா பாருங்கள். இந்த 3 பின்னும் சோர்ஸ், இந்த பின்னு கேட், இந்த பின்னு ட்ரெயின். எந்த இடத்துல கொடுப்பான், நார்மலாக ரிவர்ஸ் பயாஸில் தான் கொடுப்பான். ரிவர்ஸ் பயாஸ்னால் என்ன அர்த்தமாகுது, இதுதான் ஒரு பி சேனல் மாஸ்ஃபெட்டோட அமைப்பு. கரெக்டாக, ஒரு பி சேனல் மாஸ்ஃபெட்டோட அமைப்பு எது, இதோ இப்படி தான் இருக்கும். கரெக்டாக, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஏதோ ஜசீர் சார் சொல்லுங்கள். சார் சொல்லுங்க, கேக்குது. ஜசீர்ஜி நான் கிளாஸில் இருக்கேன், சொல்லுங்க, கேக்குது. ஹலோ, ஆமாம்மா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஐடியா அனுப்பினேனே. உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது. நான் 11 o'clock கிளாஸ் முடிப்பேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். ம், சாரிம்மா. ஃபைன். சி, போன பேட்சில் ஜசீர்னு நம்மளோட நண்பர் ஒருத்தர் ஸ்ரீலங்காவிலேருந்து அவர். ஓகேவா, ஃபைன். பாருங்கள், இப்போ இது என்ன பண்ணுவான், இந்த மாதிரி இருக்குது. இது சோர்ஸு. டயக்ராம் ரொம்ப கேவலமாக இருக்குல்ல, ரொம்ப மோசமாக இருக்குல்ல. ஃபைன், பார்க்கலாம். திஸ் இஸ் மை டயோடு இன்சைட். இதுதான் என்னது, என்னோட உள்ளுக்குள்ளார இருக்கிற டயோடு. பி சேனல் தானே போடுவான் நார்மலாக. ஓகேவா, டயோடு இது பி சேனல் தான்றதை இப்போ நான் ப்ரூஃப் பண்ணிடுறேன் எப்படின்னு. நான் இது 3 என்னவாக இருக்கும், இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை சோர்ஸ். அப்போ என்ன பண்ணுவான்னா, நார்மலாக இதை ரிவர்ஸில் தான் கொடுப்பாங்க. கரெக்டாக, அதாவது இங்கேருந்து வர 19 வோல்ட்டு இந்த ஜீனரில் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுவிட்டு இப்படி போகும். ஜீனரோட இந்த பாயிண்ட் என்னது, கேத்தோட பாயிண்ட். ஜீனரோட இந்த பாயிண்ட் என்னது, ஆனோட பாயிண்ட். ஆனோடு எங்கே கனெக்டடாக இருக்கும், ஆனோடு கிரவுண்டில் கனெக்டடாக இருக்கும். அப்போ இந்த டயோடோட பொசிஷன் எப்படி இருக்கும், இந்த டயோடோட பொசிஷன் இந்த மாதிரி இருக்கும். என்ன ஆகும், இது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறமா உயிரை விட்டுரும். உயிரை விட்டுடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த கிரவுண்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ தட் ஃப்ரீஸ் ஆகிடும் கம்ப்யூட்டர். உள்ள வோல்டேஜ் போகவே போகாது. ஓகேவா, ஜீனர் எதுக்காக போடுறோம், இட்ஸ் லைக் எ ஃபியூஸ். இது ஒரு ஃபியூஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும் இந்த இடத்துல. இப்போது இதை எப்படி நான் பி சேனல் மாஸ்ஃபெட்டுன்னு சொன்னேன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்மளோட தியரியில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பிடிச்சிடலாம். இவன் 2 பேரும் இங்கே இருக்கிறான்னா என்ன அர்த்தம், கேட்டை உடைக்கிறதுக்காக தான் இருக்கான்னு அர்த்தம். இவனுங்க 2 பேருமே கேட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்கன்னா என்ன அர்த்தம், அல்லது கேட்டுக்கு பின்னாடி, எக்ஸாக்டாக கேட்டுக்கு பின்னாடி ஒரு பெட்ரா மதர் போர்டில் கேட்டுக்கு பின்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா 2 நாளைக்கு முன்னாடி. இவனுங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்கானுங்கன்னா என்ன அர்த்தம், இந்த கேட்டை உடைக்கிறதுக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 19 வோல்ட்டை எடுத்து இங்கே கொடுப்போம். இந்த ரெசிஸ்டரோட இந்த பகுதி. அப்படியா,
அப்படியா? சோர்ஸ் டு ட்ரெயின் என் சேனல் தான் சொல்லியிருந்தேனா? இப்போ யார் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொன்னேனா? நான் இல்லைன்னு சொன்னேனா? யார் கேள்வி கேட்டது? யார் கேள்வி கேட்டது? ஹரி, நீ இன்னும் 2 மணி நேரம் நல்லா படி, தூங்காத நீ. இன்னும் 2 மணி நேரம் நீ நல்லா படி. எந்த இடத்துல வந்து நிற்கிறோம்? ரேம் செக்ஷனில் வந்து நிற்கிறோம். நீ சோர்ஸ்லேருந்து ட்ரெயின்னா என் சேனல் அப்படின்னு எனக்கு பாடம் எடுக்கிற. யார் இல்லைன்னா இப்போது கரெக்டு. சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு போனால் என் சேனல். நான் இப்போ இது என் சேனல்னு நான் சொல்லவே இல்லையே, நீ தான் என் சேனல்னு சொல்கிற. ஏன் இப்போ என் சேனல்னு சொன்னேன்? அப்படியா? டயோடே தெரியலையா உனக்கு? உள்ளுக்குள்ளார டயோடே தெரியலையா? அவன் கையை பிடிச்சிட்டு போனால் நீ விழுந்துருவேன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். எப்போவுமே அவன் கையை பிடிச்சிட்டு போனால் நீ விழுந்துருவேன்னு சொன்னேன். டயோட டைரக்ஷனை மட்டும்தான் நீ பார்க்கணும். உன்னோட டியூட்டி டயோட் டைரக்ஷனை தான் பார்க்கணும். டயோடு எங்கே போய் நிற்குது? டயோடு எங்கே போய் நிற்குது? நல்லா பாரு. அவசரப்படக்கூடாதுமா ஹரி, அவசரப்படக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகேவா? போகுதா 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 போயிட்டு இங்கே இடிச்சிட்டு நிற்கும். எதுக்காக இப்போ இவன் 2 பேரையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? புரிஞ்சிச்சா? இப்போ அவசரப்படக்கூடாது கேள்வி கேட்கறதுக்கு. அதனால தான் கொஞ்சம் ஃபைன். ஓகே, நோ ப்ராப்ளம், கண்டினியூ பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. சரியா? பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த இடத்துல R1 R2 பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சுடுது. இந்த கேட்டுக்கு என்னவா போகணும்? லெஸ்ஸராக போகணும். அப்போ இந்த கேட்டுக்கு லெஸ்ஸராக போகணும். என்ன அர்த்தம்னா, நம்மளோட ஃபார்முலா படி ஒன்றுத்துக்கும் கேல்குலேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால 3 to 10 வோல்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 3 to 10 வோல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 to 10 வோல்ட்டு எங்கே கிடைக்கும்னா இந்த ஜங்ஷனில் கிடைக்கும். இது R1, இது R2. ஃபார்முலா படி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 19 வோல்ட்டு. நம்ம என்ன தான் மாற்றி போட்டாலும் இந்த வேல்யூவை தாண்டி போகவே போகாது. என்ன தான் ரெசிஸ்டரோட வேல்யூ அவன் மாற்றி போட்டாலும் 3லேருந்து 10 வோல்ட், 3க்கு கீழே போகாது, 10க்கு மேலே போகாது. நார்மலாக டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிஸ்டர். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு தப்பும் கிடையாது. நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் நம்மளோட கேல்குலேஷன் படி அந்த இடத்துல இந்த வேல்யூ வரணும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம் வோல்டேஜ் டிவைடர் போட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 3 to 10 வோல்ட்டு இந்த ஜங்ஷனில் எடுக்கிறத இங்கே எடுத்து இங்கே கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாஸ்ஃபெட் ஆன் ஆகும். இப்போ புரிஞ்சிடுச்சாமா ஹரி? இப்போ புரியுதா ஹரி? ஓகே சார் புரியுது. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல சோர்ஸில் ரிவர்ஸ் பயாஸில் நின்றுக்கிட்டு இருந்த இந்த வோல்டேஜ் என்ன ஆகும்னா, இந்த கேட்டு டிரைவ் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ட்ரெயின் பகுதியிலேருந்து இப்படி வெளில வரும். இதுக்கு பேர் தான் அவன் என்ன வைக்கிறான் அப்படின்னா, டிசி இன் எஸ்எஸ். வேறு எங்கேயும் போகாது. இந்த கெப்பாசிட்டரில் ஒரு ஃபில்டரை போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே எங்கே வரும் அப்படின்னா, இந்த இடத்துல 56, 57, 58 என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துடும். புரியுதா? இப்போது இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ நான் என்ன பிங் பண்ணணும் அப்படின்னா, இதோட பயணம் எங்கே கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம 4010 மதர் போர்டை ஒரு சாம்பிளுக்கு எடுத்து படிக்கும்போது என்ன பண்ணோம்? இந்த பேஜுக்கு அடுத்த பேஜ் என்ன பேஜாக படிச்சிருக்கோம்? சார்ஜிங் செக்ஷன். ஓகே ஃபைன். இப்போ அது வந்து தியரி. இப்போ இதுவே இப்போ இந்த டிசிஇன்னு எஸ்எஸ்கிட்டே நாம கேட்போம், நீ எங்கடா போகிறேன்னு. கண்டிப்பாக சார்ஜர் ஐசியில் வந்து நின்னே ஆகணும். வந்தாச்சா? எந்த இடத்துல நம்ம கிறுக்கி வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஓகேவா? நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது எப்போவோ எடுத்தது போல் இருக்குமா கிளாஸ், அப்படியே சேவ் பண்ணிட்டுருக்கேன். இல்லை கம்ப்யூட்டரு இன்ப்ராப்பர் ஷட் டவுன் ஆகிட்டுருக்கும். ஓகேவா? அதில் தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அழிக்கிற மாதிரி இருக்குது. நோ ப்ராப்ளம். பார்ப்போம் வாங்க. டிசிஇன்எஸ்எஸ் உள்ளே வருதா? எந்த இடத்துல வருது? PU502க்கு வருது. தெரியுதா? PU502 ஃபார்வர்டில் இருக்கா? அப்போ என்ன மோடு இப்போதைக்கு நீங்கள் படிக்கணும்? ஆரம்பத்தில் படிக்கும்போது என்ன மோடாக படிக்கணும்? டயோட் மோடு. அனுப்பி விடுவோம், அப்புறமா பிடிப்போம். அனுப்பி விடுவோம், ஃபஸ்ட்டு உள்ளே போகட்டும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாஸ்ஃபெட்டுக்கு உள்ளார புகுந்து வெளியில் வரும்போது என்னவா இருக்கும்? 18.5 வோல்ட் இருக்குமா? 18.3 வோல்ட் இருக்கும். எக்ஸாக்ட்லி 19 வோல்ட் இங்கே கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இந்த ஜங்ஷனுக்கு. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துக்கு 100% 19 வோல்ட் வரணும். அப்போது நம்ம இந்த பாதை ஏசி ஓகே அப்படிங்கிறது உள்ளே வரணும். ஏசி ஓகே உள்ளே வந்தது அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடம் கிரவுண்ட் ஆகும். இந்த இடம் கிரவுண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற 19 வோல்ட் 18.5 வோல்ட்டு இந்த 2 டிவைடர் நல்லா பாருங்கள். இது R2, இது R2, இது R1. அப்போ லெசர் கேட்டு நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். லெசர் கேட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த மாஸ்ஃபெட்டுக்கு போகும்போது
டயோட் மோடில் இருக்கிற இந்த மாஸ்பெட்டு சுவிட்ச் மோடுக்கு மாறும். சுவிட்ச் மோடுக்கு வந்தால் தான் இந்த இடத்துல 19 வோல்ட்டை என்சூர்டாக அனுப்பும். டயோட் மோடில் இருக்கும்போது 0.7 வோல்ட்டை பிடிக்கும். 0.7 நமக்கு எப்படி அப்போ 0.7 வோல்ட்டு பிடிச்சதுன்னா இந்த இடத்துல நமக்கு 18.3 தானே வரணும். ஏன் 19 வோல்ட் வருது? அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டுறது எப்படி புரிஞ்சுக்கிட்டணும்? 19 வோல்ட்டு வருதுன்னா இந்த மாஸ்பெட்டு சுவிட்ச் மோடில் இருக்கே தவிர டயோட் மோடில் கிடையாது. ஓகேவா? டயோட் மோடில் இருந்ததுன்னா நமக்கு மிக துல்லியமாக 19 வோல்ட் இந்த இடத்துல வராது. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் இருந்து என்ன வருது நல்லா பாருங்கள். இந்த பக்கம் இருந்து என்ன வருது? என்னோட பேட்டரி வோல்டேஜ். அண்ட் இந்த இடத்துல பவர் எஸ்ஆர்சியை என்னோட அப்பர் மாஸ்பெட்டுக்கு கொடுக்குறான். திஸ் இஸ் மை சார்ஜிங் செக்ஷன். இதெல்லாம் போயிட்டு இப்போது காலையில் உங்ககிட்ட கேட்ட கேள்வி முடிச்சிட்டோமா? ஒரு கிளான்ஸ் அப்படியே வந்தாச்சா? இப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் சார்ஜிங் செக்ஷனுக்கு போகுது. ரைட், ஓகே, இதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த சார்ஜர் ஐசியோட ரெக்கார்டு நான் என்ன எடுக்க சொல்கிறேன்? மிக முக்கியமாக BQ24745 BQ24745 நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது 4 விஷயம் இந்த இடத்துல. ஓகேவா? ஏசி இன், டிசி இன், ஆர்இஜிஎன் அல்லது எல்டிஓ அவுட்புட்டு ஏசி. ஓகே, ஓகேவா? சி இந்த இடத்துல உள்ளே வருது இல்லையா இந்த வோல்டேஜ், என்னோட சார்ஜர் ஐசிக்கு உண்டான வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் வந்தோடனே எய்தர் எல்டிஓ ஆர் ஆர்இஜிஎன் அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டு வெளில வரும். எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்து ரெஃபரன்ஸ் தான் வருது பாருங்கள். ஓகேவா? இந்த வோல்டேஜ் வெளில வரும். அண்டு ஏசி இன்னு உள்ளே வர்றதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏசி ஓகே வேலிடேட் ஆகும். இந்த ஏசி ஓகே வேலிடேட் ஆனால் மாத்திரம்தான் என்னோட 5 வோல்ட்டு 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் ஏசியோட இரண்டாவது பிற்பகுதி வேலை பண்ணும். எல்டிஓ தவிர நான் எல்டிஓன்னு இருக்கு இல்லையா அது. இது ஏசியின் ஹை லாஜிக்கா லோ லாஜிக்கா இது கம்பல்சரி உங்களுக்கு தெரியணும். இந்த மதர்போர்டில் ஏசி இன் அப்படிங்கிறது ஏசி ஏவி இன்னுன்னு போடுறோம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல ஆஷ் சிம்பிளும் இல்லை பபுள் சிம்பிளும் இல்லை. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த இடத்துல வர ஏசி ஏவி இன் ஹை லாஜிக். இந்த இடத்துல வர ஏசி ஏவி இன் அப்படிங்கிறது என்னது? ஹை லாஜிக். இந்த வோல்டேஜ் எங்கேருந்து வருதுன்னா இதோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த வோல்டேஜ் தான். அந்த வோல்டேஜ் நார்மலாக இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 5 வோல்ட் இருக்கும் ஆஸ் பர் ராம்ஸ் ஸ்டேட்மெண்ட். ராம்குமாரோட ஸ்டேட்மெண்ட் படி இங்கே 5 வோல்ட் இருக்கும். ஓகேவா? பார்க்காம சொல்ல மாட்டார் இல்லையா? ஒத்துக்கிட்டணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் என்ன ஆகுது என்னோட நார்மலாக நான் பார்த்ததில் இந்த இடத்துல 3.3 வோல்ட் தான் இருக்கும். நோ ப்ராப்ளம் எட் ஆகும். நோ ப்ராப்ளம் எட் ஆகும். ஓகேவா? ஏசி ஏவி இன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னும் 10 நிமிஷத்தில் இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க போகிறோம். வாட் இஸ் ஏசி ஏவி இன்? இப்போ நம்ம காலையில் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசி ஏவி இன் ஐ லாஜிக் 3.3 வோல்ட்டுனே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக டயலமோல வைக்கணும் தேவையே கிடையாது. 3.3 வோல்ட் அப்படிங்கிறதையே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 3.3 வோல்ட்டுனே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்று உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. புரிஞ்சுதா? ஹை லாஜிக்குன்னு நான் இந்த இடத்துல இவன் சொல்லிட்டான், அவ்வளோதான். அது வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் ட்ரெயின் அவுட்புட். ஓப்பன் ட்ரெயின் அவுட்புட்டுன்னா இந்த இடத்துல ஒரு த்ரெட்டு மாத்திரம் தான் கொடுத்துருவான், ஒரு நூல் மாத்திரம் தான் கொடுத்துருவான். அந்த நூல் என்னன்னா ஃப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங் லைன். அதில் நீ என்ன வேணால் பண்ணிக்கோங்கிறான். அதில் என்ன வேணால் பண்ணிக்கோங்கிறான். எப்படி வேணாலும் நீ அதை வோல்டேஜை நீ டாப்அப் பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிக்கோன்னு. அதான் ஓப்பன் ட்ரெயின். சார்ஜர் ஐசி உங்களை அலோவ் பண்ணுது. சார்ஜர் ஐசியை அலோவ் பண்ணுது. ஓப்பன் ட்ரெயினில் அலோவ் பண்ணுது. யூ கேன் யூஸ் திஸ் பின் ஃபார் எனி பர்பஸ். எதுக்கு வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கோன்னு விட்டுரும். சப்போஸ் இஃப் யுவர் ஏசி இன் இஸ் நாட் வேலிடேட்டட் தென் யுவர் ஏசி ஓகே வில் பி கிரவுண்ட். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பின்னை எவனாக இருந்தாலும் தெரிச்சு ஓடிடணும். இது எல்டிஓவாக இருக்கட்டும், அல்லது ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், அல்லது 3.3 வோல்ட்டு ஆர்டிசியாக இருக்கட்டும், 3.3 வோல்ட்டு எல்டி எதுவாக வேணா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன. அதனால தான் ரெசிஸ்டரை போட்டு மேலேருந்து அவனுங்களுக்கு கீழே தொங்க விடுறானுங்க. புரியுதா? நமக்கு என்ன பண்ணுறான்? இது எப்போ வேணால் இந்த லைனு கிரவுண்ட் ஆகும்னு 100% அவனுக்கு தெரியும். யாருக்கு? இவனுக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? டைரெக்டாக வர மாட்டேங்கிறான். த்ரூ த ரெசிஸ்டர் புல்லப் ரெசிஸ்டர் வழியாக என்ன பண்ணுறாங்க? உள்ளே கொடுத்துட்றாங்க. அவனுக்கு தெரியும் நாளை பின்ன இந்த லைனு கிரவுண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரவுண்டு எது வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்? இது வரைக்கும் மட்டும்தான். இது ஒன்றும் ஆகாது. 3.3 வோல்ட்டு எல்டிஓவே கொடுப்பாங்க. எந்த சப்ளை ஐஓக்கு போகுதோ அதே சப்ளையை கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுப்பான். அவனுக்கு தெரியும் ஒன்றும் பயம் கிடையாதுன்னு. காரணம் என்னென்னா த்ரூ த ரெசிஸ்டர் தான் அது இறங்கும்.
ஸோ எப்போ உங்களோட ஏசி இன் வேலிடேட் ஆகலையோ அப்போ ஏசி ஓகே அப்படிங்கிறது என்ன ஆகிடும், கிரவுண்டுக்கு இழுத்துரும். கிரவுண்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா யூ கேனாட் யூஸ் தட் பின், அந்த பின்னை நீ யூஸ் பண்ண முடியாது. சிம்பிளி என்ன பண்ணுவானா, இது இன்னும் 10 கிலோமீட்டருக்கு போனால் கூட இந்த முனைப்பகுதி என்னவா இருக்கும், பஸரில் தான் இருக்கும், லோ லாஜிக்கில் தான் இருக்கும். நீ எவ்வளோ தூரம் ஓடினாலும் சரி, நீ எங்கே கனெக்டடாக இருந்தாலும் சரி, உன்னோட ஏசி இன்னும் நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுவான், இதை ஃப்ளோட்டிங்கில் விட்டுருவான். ஐயோ சார்ஜர் ஏசி என்ன பண்ணோம், ஓப்பன் ட்ரெயினில் விட்டுரும். ஓப்பன் ட்ரெயினில் விட்டாச்சுன்னா ஓகே நீ 5 வோல்ட் எடுத்துக்கோ. அதனால தான் சொன்னேன், நீ ஏதாச்சும் 1 வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 வோல்ட் 4 வோல்ட் அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். 3.3 வோல்ட்டா 3.3 வோல்ட்டை எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 5 வோல்ட்டா 5 வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட் எவர் த வோல்டேஜ் இஸ், ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. திஸ் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் the adapter has been present. The adapter connected on the wall socket. The adapter validated. The adapter present. Adapter present. AC present. AC AV in அப்படிங்கிறது என்னது, AC in. AC in என்ன அர்த்தம், எல்லாமே மதர்போர்டில் வர எல்லாமே DC தான். AC இன்னுனா என்ன அர்த்தம், என்ன AC இன்னுன்னு என்ன சொல்கிறான், இது எப்போ வரும், எப்போ என்னோட அடாப்டரை நான் வால் சாக்கெட்டில் போடுறனோ அப்போ மட்டும்தான் இது வரும். அதனால தான் அதுக்கு பேர் ஏசி இன். இந்த இடத்துல வர்றது பியூர் டிசின்னு நமக்கு தெரியாதாம்மா, இது உள்ள வர்றது பியூர் டிசின்னு நமக்கு தெரியாதா. எந்த வோல்டேஜ், அடாப்டர் வோல்டேஜ் தானே. எந்த வோல்டேஜ் என்னோட சேஃப்டி மாஸ்பெட்ல இருந்து வந்ததோ அதே வோல்டேஜ் தானே. வோல்டேஜ் டிவைடரை போட்டு நீ உள்ள இழுக்கிற அதே வோல்டேஜ் தானே. அப்போ என்ன அர்த்தம், அடாப்டர்லேருந்து வெளில வர்றது என்னது, இட்ஸ் எ பியூர் டிசி. அப்போ இந்த இடத்துல வர்றது டிசி நமக்கு தெரியும். ஆனால் அந்த மீனிங் எப்படி வைக்கிறான் பாருங்க, ஏசி ஓகே அடாப்டர் வேலிடேட்டட், ஏசி இன் அடாப்டர் கனெக்டட், அப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்க கூடாது, அப்படி எடுத்துக்கணும். அடாப்டர் has been connected on the wall socket and the switch has been turned on. ஏசி ஓகே, ஓ வால் சாக்கெட்ல இருக்கு அப்படிங்கறத என்ன பண்றாங்க, இந்த இடத்துல தெரியப்படுத்துறாங்க. இட்ஸ் இன்டிமேஷன் சிக்னல். சரியா, சரி. இப்போ இதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் பார்த்தோம். ஆர்டியா டிபிஎஸ் இது எஸ் ஆர்டி 8205B. ஒன்னொன்னும் ஒரு மாதிரி நம்மளை பைத்தியமாக்கும். ஒன்னொன்னும் என்ன பண்ணோம், ஒரு மாதிரி நம்மளை என்ன பண்ணோம், நமக்கு புரிய வைக்கும், நமக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கும், அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா. ஓ இனி இப்படியா, ஃபிக்ஸ்டாக வந்துடணும் மைண்டில். நோட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, திஸ் ஐசி இஸ் ஈக்குவலன்ட் டு டிபிஎஸ் 51125. இந்த இடத்துல நோட்டு, சின்ன நோட்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறான், ஆர்டி ரிச்டெக்கோடது, இது ரிச்டெக்கோடது, இது வேறு மேனுஃபேக்சரரோடது. டிபிஎஸ் அப்படிங்கிறது வேறு மேனுஃபேக்சரரோடது, ஐ திங்க் டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். இது ரிச்டெக்கோடது. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே சின்ன நோட்டு, யூ கேன் யூஸ் 51125. ஆர்டி 8205ம் 51125ம் ஒன்றுன்றான். பார்த்துடலாமா, ஆர்டி 8205ம் ஆர்டி 8205. Where is my RT8205? Yes, இந்த இடத்துல இருக்கு. TPS 51125. அடுத்தது என்ன சொல்றான், RT8205 இந்த இடத்துல வந்துருச்சா, ரைட். TPS 51125 அந்த இடத்துல என்ன நோட் எதுக்காக கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா, how to compare the integrated circuits. TPS 51125 இதோட டேட்டா ஷீட்டா இது, எஸ் டேட்டா ஷீட் தான். TPS 51125 என்ன சிம்பிளி சொல்கிறான் அந்த இடத்துல, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரெகுலேட்டர் RT8205 போடுறான் அண்ட் அந்த இடத்துல 51125 அப்படிங்கிற வார்த்தையை இணைக்கிறான். ஓகேவா, அது எதுக்காக, இது எத்தனை பின்னு டோட்டலாக, 24 பின்னா, 24 பின்னா செட் ஆகுதா. ஒன்று என்ட்ரி போன்னு என்ட்ரி 2 பின் நம்பர் 1 ஆச்சா, என்ட்ரி 2 பின் நம்பர் 6 ஆச்சா, என்ட்ரி போன்னு என்ட்ரி 2 பின் நம்பர் 1 ஆச்சா, என்ட்ரி 2 பின் நம்பர் 6 ஆச்சா, போதும்ல. மாஸ்டர் எனேபிள் பின் நம்பர் 13,
மாஸ்டர் எனேபிள் 0 எந்த இடத்துல இருக்கு? எனேபிள் 0 எஸ். பின் நம்பர் 13. டைமர் ஆன் செலக்ட் பின் நம்பர் 4. ஃபீட்பேக் 1 பின் நம்பர் 2 போகிறோம்லம்மா, அவ்வளோதானே. டைமர் ஆன் செலக்ட் டி ஆன் செலக்ட் பின் நம்பர் 4 எங்கே போட்டிருக்கான்? பின் நம்பர் 4 எங்கே இருக்குது? எஸ். டைமர் ஆன் செலக்ட். ஸோ உடனே நோட்டில் என்ன வந்துடணும்? அது கிடைக்கலையா? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் இதை போடலாம், அவ்வளோதான். அந்த நோட்டை அவன் தெளிவாக அவனே கொடுக்குறான். அந்த நோட்டை என்ன பண்ணுறான்னா, போட்டது RT8205. எவ்வளோ அற்புதமான ஒரு நோட்டு உங்களுக்கு கொடுக்குறான் இந்த இடத்துல. TPS 51120 is also you can use over here. சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணணும்? நிறைய நாலேஜை கொடுக்கும். அதான் ஸ்கிமேட்டிக்கோட பியூட்டி. அதுதான் ஸ்கிமேட்டிக்கோட பியூட்டி. கொஞ்சம் கவனம் மட்டும் செலுத்தினா போதும். அகைன் அண்ட் அகைன் எல்லாருக்கிட்டையும் ஒன்றே ஒன்று மட்டும்தான். வித்தவுட் ஸ்கிமேட்டிக் உன்னால் ஒரு பர்டிகுலர் சர்க்கிளை விட்டு தாண்டி வரவே முடியாது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் என்னை எவ்வளோ தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் வரும்போது நீங்கள் இப்படி பிடிச்சி இதில் வச்சா இது ஓகே, மாஸ்பெட் இந்த பக்கமாக வச்சா, சோர்ஸ் அந்த பக்கமாக வச்சா, ட்ரெயின் இப்படி வச்சா, பஸர் அடித்தா அவுட்டு, பஸர் அடிக்கலைன்னா நல்லாயிருக்கும், டயோடு இந்த மாதிரி இருக்கும், அதை தூக்கி இப்படி உள்ளே இருக்கும், அப்படி தான் சார் நினச்சிடணும். நோ, அது கிடையாதும்மா, அது கிடையாது. அதெல்லாம் பொம்மை. அந்த பொம்மைலாம் எப்படி இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து ஆட்டி படைக்கிறான் ஸ்கிமேட்டிக்கை வச்சு அப்படிங்கிறது தான் சயின்ஸ். அதெல்லாம் ஒரு டாய்ஸ். எல்லா காம்பனண்ட்டுமே ஒரு டாய் மாதிரி. போர்டே ஒரு குழந்தை மாதிரி தான், ஓகேவா? எல்லாமே ஒரு டாய் மாதிரி. அந்த டாயோட கேரக்டர் புரிஞ்சிருச்சுன்னா எது முன்னாடி, எது பின்னாடி, எது பொலாரிட்டி, எது சைடு வே, எது பாத் வே, எது ஆன் தி வே, எதில் உள்ளே போகுது வெளியில் வருது, ஓகேவா? எதை எடுத்தா எப்படி ஜம்பர் பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிமேட்டிக்கை வச்சு போக போக புரியும். புரியாமல் எங்கே போக போகுது? கண்டிப்பாக புரியும். அப்போது இந்த TPS 51125ஓட கேரக்டர் என்ன அப்படின்னா, RT8205ஓட கேரக்டர் என்னன்னா, எப்போ நீங்கள் V இன்ன உள்ளே கொடுக்குறீங்களோ அப்போ என்ன ஆகும்னா, பின் நம்பர் மாஸ்டர் எனேபிள் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள். அப்போ என்ன இந்த இடத்துல டம்மி பண்ணியிருக்கான்? அப்போனா என்ன அர்த்தம்? இட்ஸ் ஆட்டோ எனேபிள். ஓகேவா? இந்த ஐசி ஆன் ஆகிறது என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2. செகண்டரி SMPS ஆன் ஆகிறது என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2. எனேபிள் பின் 1 எனேபிள் பின் 2, ட்ரிப் பின் 1 ட்ரிப் பின் 2. வாட் இஸ் எனேபிள்? SMPS ஆன். வாட் இஸ் ட்ரிப்? SMPS ஆஃப். எப்போ ஓவர் கரண்ட் போகுதோ, அப்பர் மாஸ்பெட்டும் லோயர் மாஸ்பெட்டும் எப்போ வேணா ரெண்டும் ஒன்றா வேலை செஞ்சு எப்போ இந்த காயிலோட அவுட்புட்டில் ஓவர் கரண்ட் வருதோ அப்போ என்ன ஆகும்னா ஃபீட்பேக் மானிட்டர் பண்ணும். LX அதே கரண்ட்டோட வேல்யூவை என்ன பண்ணும்? LXம் உள்ளே கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா எனேபிளில் இருக்கிற இந்த ஃபேக்ட்ரி ட்ரிப் ஆகும். இந்த பின்னு தான் ட்ரிப் பண்ணும். ட்ரிப் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபேக்ட்ரி ஹாஸ் பின் ஷட் டவுன். ஓகேவா? இதுதான் வந்து ஆன் பண்ணி மெயின்டைன். அப்போனா என்ன ஆகணும்னா இந்த பின்னு கிரவுண்டில் இருக்கக்கூடாது. இந்த ஃபேக்ட்ரி ஆன் ஆகணும்னா இந்த பின்னு கிரவுண்டில் இருக்கக்கூடாது. கோல்டு பூட்டில் இந்த பின்னு கிரவுண்டில் இருக்கக்கூடாது. இப்போ என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 எங்கேருந்து வருது? என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 இதோ இந்த இடத்துல போட்டிருக்கான் பாருங்க. என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2, என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2. இந்த என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து வருது இல்லையா 3.3 வோல்ட்டு. இந்த 3.3 வோல்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், இந்த 3.3 வோல்ட்டு இந்த கேட்டுக்கு போகுது. ஓகேவா? இந்த 3.3 வோல்ட் எங்கே போகுது? ரெண்டு கேட்டுக்குமே பாருங்கள். இது 3.3 வோல்ட்டு இந்த கேட்டுக்கும் போகுது, இந்த கேட்டுக்கும் போகுது. நல்லா பாருங்கள். இது 2N70 டியூவல் மாஸ்ஃபெட், இது டியூவல் ஜேஃபெட் இது. ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கம்மா அந்த இடத்த. நல்லா பாருங்கள். இது ஒரு கேட்டா? ஓ குட், ரொம்ப திக்காக இருக்குது. ஓகேவா? ரொம்ப ஜூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது ஒரு கேட்டா? இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேட் இருக்கா?
நல்ல செயின் இந்த பின் நம்பர் 2வையும் நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த பின் நம்பர் 2 இந்த பின் நம்பர் 5வையும் மட்டும் பாருங்கள். இது ரெண்டுமே இந்த 3.3 வோல்ட்லேருந்து வரும். இந்த 3.3 வோல்ட்டு எங்கேருந்து வருது? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த 3.3 வோல்ட்டு வர்றதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் எனேபிள் அப்படிங்கிற இந்த பின் நம்பர் 13 கிரவுண்டில் இல்லாமல் இருந்தால் போகிறோம். அந்த இடத்துல யாருமே தொல்லை பண்ணல. இது டிஒய் அடிச்சிருக்கான். அப்படின்னா இது என்னது? ஓப்பன் லைனில் இருக்குது. யாரும் எதுவும் கொடுக்கறதுலாம் கிடையாது. மாஸ்டர் எனேபிள் எல்டிஓ அப்படிங்கிறது 99.99% ஆட்டோமேட்டிக் தான். அப்போ 100% ஆட்டோமேட்டிக்னு வச்சுக்கோங்க. தானாகவே நடக்கும். யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். மாஸ்டர் எனேபிளை பண்ண வேண்டாம். பின் நம்பர் 13 டேட்டா ஷீட்டில் நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்காமா? பின் நம்பர் 13 என்ன சொல்கிறான்? பின் நம்பர் 13 அப்படிங்கிறது இந்த சிப்போட ஃபஸ்ட்டு எனேபிள். ஓகேவா? இது இந்த எனேபிளை நம்பி யார் இருக்கிறதா சொல்கிறான்? ரெஃபரன்ஸ் 2 வோல்ட்டு, வீரேஜ் 5, வீரேஜ் 3. இதை பிடிச்சிக்கிட்டு நேராக இங்கே வந்துடணும். ரெஃபரன்ஸ் 2 வோல்ட்டு, இந்த இடத்துலேருந்து வெளியில் வர 2 வோல்ட்டு, வீரேஜ் 3, வீரேஜ் 5. இப்போ இந்த 3.3 வோல்ட்டு தான் நான் இங்கே வருதுன்னு சொல்கிறேன். எப்படி? நல்லா பாருங்கள். 3.3 வோல்ட்டு ஆல்வேஸ் 2. இப்போ இந்த வீரேஜ் 3க்கு என்ன பேர் வைக்கிறான்? 3.3 வோல்ட்டு ஆல்வேஸ் 2. அப்போது எப்போ சப்ளை அப்படிங்கிற ரிக்குவயர்மெண்ட் நம்பர் 1ம் எனேபிள் அப்படிங்கிற ரிக்குவயர்மெண்ட் நம்பர் 2ம் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக ரிக்குவயர்மெண்ட் நம்பர் 3 இந்த இடத்துல வெளில வந்துடும். எது? ரெஃபரன்ஸ் அவுட்புட் 3 வெளில வந்துடும். அதுக்கு அடுத்தது அவுட்புட் 4, அதுக்கப்புறமா அவுட்புட் 5. இப்போ இந்த 3.3 வோல்ட்டு இங்கே போய் உட்கார்றத நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா 6th ஸ்டெப், 6வது ஸ்டெப்பாக தான் படிக்கணும். அது வெளியில் வந்து நேராக இங்கே வந்து உட்காந்துடுது. உட்கார்றதுனால என்ன ஆகுது? அதுதான் விஷயம். அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? உட்கார்றதுனால என்ன ஆகுது? அதை தான் தெளிவாக படிக்கணும். போர்டு டெட்டாக இருக்கும்போது இந்த இடத்துல இவ்வளோ நுணுக்கங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் பார்க்காம ஆர்டி பாக்கெட்டில் பணம் இருக்குது, நான் ரெகுலேட்டரை வாங்குவேன்னா அது உங்கள் விருப்பம். கண்டிப்பாக நீங்கள் 10 தடவை ரெகுலேட்டர் மாற்றினாலும் இந்த இடத்துல போர்டு ஆன் ஆகாது. ப்ராப்ளம் எங்கேம்மா இருக்குது? ப்ராப்ளம் இங்கே கிடையாது. ரெகுலேட்டரில் ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் வேறு எங்கேயோ இருக்குது. ரெகுலேட்டரில் ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் வேறு எங்கேயோ இருக்குது. அதை தான் நீங்கள் கரெக்டாக பின் பாயிண்ட்டாக பிடிக்கணும். அதுக்காக தான் ஸ்கிமேட்டிக்கை படிக்கிறோம். புரிஞ்சுதா? இப்போது இந்த 3.3 வோல்ட்டு இங்கேருந்து வெளியில் வர அவுட்புட்டு ஓகேவா எங்கே போகுதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட் அவே கோஸ் டு தி சர்க்யூட் ஆஸ் இன்புட். இப்போ இந்த இடத்துல கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 100 கிலோ ஓம்ஸ் எவ்வளோ உஷாராக இறங்குதுன்றதை மாத்திரம் பாருங்கள். இந்த மாதிரிலாம் படிக்கும்போது ஜாக்கிரதையாக இறக்குறான்றது மட்டும் ஞாபகம் இருக்கணும். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரெசிஸ்டர் இந்த மாதிரி லைனில் பார்க்கும்போதே உஷாராக இருக்கான் இந்த இடத்துல. அப்போ ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படி படிக்கணும். ஏதோ இந்த இடம் ஆபத்து வரப்போகுது, இறக்குறான். சுவிட்சில் ஏன் அந்த மாதிரி இறக்குறான்? நீ இழுப்ப என்ன கண்டிப்பாக நீ என்ன பண்ணுவே? என்னை வம்பில் இழுப்பேன். அதனால தான் என்ன பண்ணுறான்? சுவிட்சில் இப்போ ஏசி ஓகேல எதுக்காக அந்த மாதிரி இறக்குறான்? எப்போ வேணாலும் சார்ஜர் ஏசி ஒன்று கிரவுண்டில் பண்ணுவேன். நான் மாட்டிக்கிடுவேன்ல வம்பில். நான் எங்கே போகிறவன்? நான் சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலருக்கே சப்ளையாக போகிறவன். நான் எஸ்ஐஓ சிப்புக்கு போகிறவன், நான் ஈஸி பயாஸுக்கு போகிறவன், நான் பவர் சுவிட்சுக்கு போகிறவன். நீ என்ன வம்பில் இழுத்துருவேன். அதனால் அது என்ன பண்ணோம்? ரொம்ப கேர்ஃபுல்லாக 100 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர்லேருந்து தான் கீழே இறங்கும். ஓகே, சரி. இப்போ அதனால் என்ன நடக்குது நல்லா பாருங்கள். 2N7002 இந்த இடத்துல இருக்கு இல்லையா? உள்ளே இறங்குதில்ல? உள்ளே இறங்கணுன்னா நான் போட்டு உள்ளுக்குள்ளார ரெட்டில் போட்டிருக்கிற லைனுக்கு அது வருதாம்மா? கேட்டுக்கு வருதா? இப்போ இந்த கேட்டு கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதே வோல்டேஜ் இது வழியாக இறங்குதா? இது வழியாக இறங்குதா? போகுதா? இப்போ நல்லா பின் நம்பர் 2க்கு போகிறத தெளிவாக பார்க்க முடியுது. 2 கேட்டுக்கும் அப்போ 3.3 வோல்ட்டு வருது. இந்த 2N7002 நம்ம பார்க்காத இடம் கிடையாது, படிக்காத டைமே கிடையாது. கரெக்டு தானே? இந்த 2N7002 பார்க்காத இடம் கிடையாது, படிக்காத டைமும் கிடையாது. எப்போ இந்த கேட்டுக்கு பாசிட்டிவ் கொடுக்குறோமோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஷார்ட் ஆகும். எப்போ இந்த கேட்டுக்கு பாசிட்டிவ் கொடுக்குறோமோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஷார்ட் ஆகும். என்ன ஆகும்? எப்போ கேட்டுக்கு பாசிட்டிவ் கொடுக்குறோமோ அப்போது சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு ஷார்ட் ஆகும். இப்போ இங்கே இருக்கிற கிரவுண்டு இங்கே வந்துடுச்சா?
இந்த இடத்துல இருந்த கிரவுண்டு என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்துருச்சா. இப்போ என்ட்ரிப் ஒன்று கிரவுண்ட் ஆயிடுச்சா. நல்லா எல்லாத்தையும் அண்டு பண்ணுறேன், பொறுமையாக பாருங்கள். எல்லாத்தையும் அண்டு பண்ணுறேன், பொறுமையாக பாருங்கள். என்ட்ரிப் 1 அப்படிங்கிற இந்த பட்டன் இப்போ கிரவுண்டுக்கு போயிடுச்சா, கெட்டுடுச்சா. இப்போ ரெகுலேட்டர் கெட்டுடுச்சா. என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 கிரவுண்டில் இருக்கக்கூடாது, கிரவுண்டுக்கு போயிடுச்சா. என்ட்ரிப் 2வும் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பாயிண்ட்டும் கிரவுண்டுக்கு போயிடுச்சா. இப்போ என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் எங்கே இருக்குது. என்ட்ரிப் 1 இந்த இடத்துல இருக்கா, இது கிரவுண்ட் ஆயிடுச்சா. எஸ்எம்பிஎஸ் டவுனில் இருக்கா. என்ட்ரிப் 2 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கா, கிரவுண்ட் ஆயிடுச்சா. இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் டவுனில் இருக்கா, பேச்சே கிடையாதா. இந்த 3 வோல்டேஜ் தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தர முடியாதுன்னு RT8205 தெளிவாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடும். இந்த TPS 51125 என்ன சொல்லணும், மிக தெளிவாக சொல்லிடும். இங்கே கிரவுண்ட் இருக்கிற வரைக்கும் எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகாது. இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் வோல்டேஜே வேணாம். அந்த இடத்த பாசிட்டிவ் லைனில் விட்டாவே போதும். கிரவுண்ட் அங்கேருந்து விலகிறது அப்படிங்கிறது என்னது, அது பாசிட்டிவ் லைனில் விட்டா மாதிரி. இந்த இடத்துல வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டர் என்ன ரெசிஸ்டர் என்ட்ரிப்பில் போட்டிருக்கானோ இந்த ரெசிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும்னா 0.6 வோல்ட்லேருந்து 1.4 வோல்ட் வரைக்கும் வேரி ஆகும். இந்த டெஸ்டிங்கில் பார்த்தது, அனுபவத்தில் பார்த்தது, எக்ஸ்பீரியன்ஸில் சர்வீஸில் பார்த்தது இவ்வளோ தான் வேரி ஆகும். இது இருந்தால் போதும். இங்கே 3.3 வோல்ட்டு 5 வோல்ட்டு எதுவும் நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம், வரவும் வராது. நமக்கு தேவை ஒன்றே ஒன்று மட்டும்தான். பின் நம்பர் 1லையும் பின் நம்பர் 6லையும் எந்த காரணத்தை கொண்டும் ரெகுலேட்டரை மாற்றுறதுக்கு முன்னாடி கிரவுண்டில் இருக்கக்கூடாது. எய்தர் பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் ஆர் ஆஃப்டர் ப்ரெஸிங் பவர் பட்டன். பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் கிரவுண்டில் இருக்கா, அட்லீஸ்ட் ஆஃப்டர் ப்ரெஸிங் பவர் பட்டன் ஓப்பன் லைனுக்கு வரணும். பேட்டரி பேக்கில் இருக்கும்போது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 என்ன ஆகும், கிரவுண்டில் இப்போ கிரவுண்டில் தான் இருக்கும். இப்போ கிரவுண்டில் தான் இருக்கும். பேட்டரி பேக் இருக்கும்போது இப்போ கிரவுண்டில் தான் இருக்கும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே கிரவுண்டு விலகிடும் அங்கேருந்து. எப்படி, நல்லா பாருங்கள். அடாப்டர் இருக்கும்போது இப்போவே கிரவுண்டு விலகிடும். அடாப்டர் இருக்கும்போது சில மதர் போர்டில் இப்போவே கிரவுண்டு விலகிடும். எப்படி, நல்லா பாருங்கள். 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு எனேபிள். இந்த பாதை இப்போ இது இங்கே வர்றதுனால இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா. இப்போ இது ஓடிட்டோம், இந்த பயந்துக்கிட்டு ஓடிட்டோம், அது அப்புறமா பார்க்கலாம். இது எப்போ வரும், இது எப்போ வரும். 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு எனேபிள் எங்கேருந்து வருது, 42வது பேஜிலேருந்து வருது. நான் பேஜ் நம்பர் 42க்கு போகிறேன். 46 ஞாபகம் வச்சுக்கிட்டு 42க்கு போகிறேன். என்னது, ஓ வழக்கமாக என்னது, டக்கு டக்கு டக்குன்னு வரணுமா. ஒரு ஸ்டோரியாக தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தை வரும்போது என்ன பண்ணுறான், பிடிக்கலாம். இந்த குழந்தை என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஏதோ ஒரு பேஜிலேருந்து புறப்பட்டு ரொம்ப டயர்டாக பல இன்னல்களுக்கு அப்புறமா இந்த பாப்பா இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுறான், இங்கே வா அப்படின்னு என்ன பண்ணுறான், கத்தியை காட்டி மிரட்டுறான். யார், பியூர் ஹார்ட்வேர் ஷட் டவுன், தெர்மல் ட்ரிப் எல்லாம் என்ன பண்ணுறான், தெர்மல் செக்ஷனில் போட்டுடுறான். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இது யார், பேஜ் நம்பர் 37 சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் என்ன சொல்லுது, டே அடாப்டர் கனெக்டடாக இருக்குது, ஏசி இன் வேலிடேட் ஆகிடுச்சு. அதனால் நீ என்ன பண்ணுற, போயிட்டு 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசியோட எஸ்எம்பிஎஸ்ஸை ஆன் பண்ணுன்னு அனுப்புது. யார், ஐஓ கண்ட்ரோலர். இவன் எதுவும் அதை பிடிச்சலாம் ஒன்றும் தொல்லலாம் பண்ணல. என்ன பண்ணுறான்னா, நீ வா, இங்கே வா, நீ வந்து எங்ககிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டு. இப்போ 3.3 வோல்ட்டு இங்கேருந்து அனுப்புறது என்னவாகுது, இது உள்ளே போகுதா. 3.3 வோல்ட்டு இங்கேருந்து அனுப்புறது இது உள்ளே போகுதா. போயிட்டு இந்த இடத்துல 3.3 வோல்ட் இருக்குமா, அப்போ இந்த பாயிண்டில் 3.3 வோல்ட் இருக்குமா. பியூர் ஹார்ட்வேர் ஷட் டவுன் அப்படிங்கிறது நிலைமை சரியில்லைன்னா கிரவுண்டு. அப்போ ஒருவேளை நாளை பின்ன கிரவுண்ட் ஆகும்போது என்ன ஆகும், நல்லா பாருங்கள். இப்போ இதே 3.3 வோல்ட்டு தான் இங்கேயும் போகும். அப்போ பேஜ் நம்பர் 46 நான் திரும்ப போகும்போது அந்த இடத்துல 3.3 வோல்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு போகணும். அதே மாதிரி கிரவுண்டையும் ஞாபகம் வச்சு. எப்போ கிரவுண்டு, தெர்மல் நல்லா இல்லைன்னா கிரவுண்டு, தெர்மல் சரியில்லைன்னா கிரவுண்டு, சூடு அதிகமாக இருந்தால் கிரவுண்டு, கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகிறதுக்கு கிரவுண்டு. இப்போதைக்கு நல்லா இருக்குது, தெர்மலில் ஒரு பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்ட், குட். அப்போனா இந்த 3.3 வோல்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே போகும். ஆனாலும் ஒரு லாக்கு இந்த இடத்துல இருக்கும். ஆனாலும் என்ன, ஒரு லாக் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல என்னது, லாக் பண்ணி பிடிச்சி வச்சிருப்பான். இந்த இதே மூணுமே சேம் வோல்டேஜ். சப்போஸ் ஐஓ கண்ட்ரோலரே என்ன சொல்லுது, நோ
It's abnormal temperature. CPU abnormal, GPU abnormal, battery abnormal, board abnormal, PCH abnormal. கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு ஷட் டவுன் பண்ணி தான் அவனை வேறு வழியே கிடையாது. அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஐஓ கண்ட்ரோலர் இந்த பின்னை லோ லாஜிக்கு எடுக்கும். அப்படி லோ லாஜிக் அப்படிங்கிறது என்னது? கிரவுண்டு. எப்போவுமே லோ லாஜிக் அப்படிங்கிறது என்னது? கிரவுண்ட். இந்த லோ லாஜிக்கு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிரவுண்டு இங்கே வரும். இந்த கிரவுண்டு இங்கே வருதா? அப்போ இந்த கேத்தோட கிரவுண்டு அலோவ் பண்ணுமா? கலர் மாற்றலாம். கிரவுண்டு இங்கே வருதா? இந்த கிரவுண்டு இங்கே வருதா? கேத்தோட என்ன பண்ணோம்? கிரவுண்டு அலோவ் பண்ணுமா? வருதா? ஸோ 3.3 வோல்ட்டு எனேபிள் அப்படிங்கிற இந்த பின் நம்பர் 46 என்னோட தெர்மல் பேஜ் நம்பர் 46 என்னோட தெர்மல் சரியில்லை அப்படின்னா கிரவுண்டு. தெர்மல் நல்லா இருந்தால் 3.3 வோல்ட், தெர்மல் சரியில்லைன்னா கிரவுண்டு. அண்ட் அதே வோல்டேஜ் இங்கே போகும்போது எவ்வளோ உஷார் பாருங்கள். அதே வோல்டேஜ் இங்கே போகும்போது 1K ரெசிஸ்டர் இருக்கிறதுனால இந்த பகுதி முழுக்க 3.3 வோல்ட் இருக்கும். இந்த பகுதி வரைக்கும் கிரவுண்டில் இருக்கும். S5 எனேபிளில் எந்த சேஞ்சுமே இருக்காது. நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஜம்பர் அடிச்சு விட்டினா உன்னோட மதர் போர்டு பிரமாதமாக ஜம்முன்னு வேலை பண்ணும். நாளைக்கு உன் CPU பற்றிக்கிட்டு எரியும். இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு தூக்கி அடிச்சு விட்டேன்னு வச்சுக்கோயேன், சூப்பராக போர்டு ஒர்க் பண்ணும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. S5 எனேபிள் 3.3 வோல்ட் வருது. நான் இந்த சர்க்கியூட்டை ஃபுல்லாக டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். நவ் S5 எனேபிள் 3.3 வோல்ட் போகுது. பட் நாளை பின்ன ஐஓ கண்ட்ரோலர் கதறும். நோ, அப்நார்மல் டெம்பரேச்சர். CPU ப்ராசஸர் ரொம்ப அப்நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது. பேட்டரி ரொம்ப அப்நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது. டைம் டு ஷட் டவுன். வேலை நடக்கவே நடக்காது. காரணம் என்ன? நீங்கள் செக்யூரிட்டியை ரிமூவ் பண்ணிட்டீங்க. பண்ணக்கூடாது. இது ஒரு ஜஸ்ட் புரியறதுக்காக சொல்கிறது. அவ்வளோதான். பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 46 என்னது? 3.3 வோல்ட் எனேபிள் டிசேபிள். எப்போ எனேபிள் 3.3 வோல்ட் இருக்கும்போது, எப்போ டிசேபிள் கிரவுண்ட் இருக்கும்போது? பேஜ் நம்பர் 46 வந்தாச்சா? பேஜ் நம்பர் 46க்கு வந்தாச்சா? எப்போ எனேபிள்? நீனு தெர்மல் நல்லா இருக்கும்போது 3.3 வோல்ட், தெர்மல் சரியில்லைன்னா யூ ஆர் கிரவுண்ட் ஆச்சா? தானே தியரி. இப்போ 3.3 வோல்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்குது. போர்டு நல்லா இருக்குது. நல்லா பாருங்கள். என்ட்ரி 1 என்ட்ரி 2 இப்போ வரைக்கும் கிரவுண்டில் இருக்குது. இது ஆனில் ஆகி இந்த மாதிரி இருக்குது, இது ஆன் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டு இங்கே இருக்குது, இந்த கிரவுண்டு இங்கே இருக்குது. ஆக மொத்தம் SMPS 1 SMPS 2 டவுன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் 3.3 வோல்ட். ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் 3.3 வோல்ட் எல்லா இடத்துலையும் இருக்கா? அப்போ இந்த Q4601ஓட இந்த பகுதி 3.3 வோல்ட் இருக்குது. Q4601ஓட சோர்ஸில் கிரவுண்ட் இருக்குது. இவனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். யார் என்ன அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டான். என்னோட கேட்டில் நீ பாசிட்டிவ் கொடுத்துட்டியோ நான் ஆன் ஆகிடுவேன். சோர்ஸில் இருக்கிறத தூக்கி மேலே போட்டுருவேன். பிகாஸ் நான் ஷார்ட் ஆகிடுவேன். நெகட்டிவ் கொடுத்தா ஆஃப் ஆகிடுவேன். தெர்மல் சரியில்லைன்னா எஸ் இட்ஸ் நெகட்டிவ். ஆஃப் ஒன்றும் நடக்காது. அப்போ என்ன நடக்கும்? ஆஃப்னா என்னது? நான் ஷார்ட் ஆக மாட்டேன்னா இந்த இடத்துல இருக்கிற கிரவுண்டு இங்கே போகுன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்போ அதனால என்ன நடக்கும்? இந்த 3.3 வோல்ட்டு ஜம்முன்னு இந்த லைனில் வந்து ஆட்டம் போடும். இந்த 3.3 வோல்ட்டு ஜம்முன்னு வந்து இந்த லைன் எல்லாம் ஆட்டம் போடும். அதனால என்ன ஆகுது? என்ட்ரி 1 என்ட்ரி 2 கிரவுண்டு நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குமா ஒரு மதர் போர்டு. என்ட்ரி 1 என்ட்ரி 2 பாசிட்டிவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோ பாசிட்டிவில் இப்போ கொடுக்குறேன். அதுக்கப்புறமா தெர்மலை நம்ம ஷட் டவுன் பண்ணலாம். இன் மை குட் ஒர்க்கிங் மதர் போர்டு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 5 வோல்ட்டு இந்த மாதிரி 3.3 வோல்ட்டு இந்த மாதிரி வந்து நிற்குதா? இந்த மாதிரி இருக்கா 3.3 வோல்ட்டு? இப்போ பிளாக் கலரில் என்ன இருக்குது? கிரவுண்டு இந்த இடத்துல இருக்கா? பிளாக் கலரில் கிரவுண்டு இங்கே இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 3.3 வோல்ட்டு கொடுக்குறேன்னா அப்போது இந்த 2N7002க்கு கேட்டில் நான் பாசிட்டிவ் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இது ஆன் ஆகுமா? Q4601 ஆன் ஆகும். Q4601 ஆன் ஆன அடுத்த மொமெண்ட்டு ஷார்ட் ஆகும். இந்த Q4601 என்ஃபிட் ஆன் ஆகும். ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆன உடனே இது என்ன பண்ணோம் அப்படின்னா சோர்ஸையும் ட்ரெயினையும் ஒன்றா இணைச்சிருக்கும். அந்த மொமெண்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற 3.3 வோல்ட்டு இங்கே இறங்கும். எப்போவுமே அந்த மாதிரி படிக்கக்கூடாது. கிரவுண்டு தான் மேலே ஏறும்.
கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆச்சுன்னா வோல்டேஜ் கீழே இறங்குது, கிரவுண்டு தானே மேலே போகுது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிரவுண்டு இந்த இடத்துல டாமினேட் பண்ணும். அப்போது இது இந்த மாதிரி வரும்போதே இப்போ 3.3 வோல்ட் ஆல்வேஸ் டூக்கு கை கால்லாம் உதறும். என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கிறதுக்காக இங்கே போகும். நல்ல வேலையாக இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாக் பண்ணும். இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணோம், பிளாக் பண்ணோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3.3 வோல்ட் அப்படிங்கிற இந்த வோல்டேஜ் இந்த பகுதியோட இப்படி நின்றுடும். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல மிக தெளிவாக கிரவுண்ட் ஆகும். ஸோ இந்த பார்ட்டு ஆஃப் ஆகும். அதே மாதிரி இங்கே கிரவுண்ட் ஆகும். அதனால இந்த பார்ட்டு ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகிறதுனால என்ன ஆகுது, நல்லா பாருங்கள், விலகிடுதா? இது ஆஃப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இந்த ஜேஃபெட் ஆஃப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற கிரவுண்ட் ஏற்கனவே இந்த கிரவுண்டெல்லாம் விலகிடுதா? அப்போ கிரவுண்ட் அப்படிங்கிற இந்த பிளாக் கலர் பகுதி இந்த இடத்தோட நின்றுடுமா? அதே மாதிரி இது இந்த இடத்தோட நின்றுடுமா? இது ரெண்டும் விடுபடுதா? இந்த என்ட்ரி பண்ணும், என்ட்ரி டூவும் கிரவுண்ட்லேருந்து விடுபடுதா? கிரவுண்ட்லேருந்து விடுபட்ட அடுத்த மூமெண்ட்டே எஸ்எம்பிஎஸ் 1 எஸ்எம்பிஎஸ் 2 ஆன் ஆகிடும். நல்லா இருக்கிற போர்டை இப்போ கெடுக்க போகிறோம். நல்லா இருக்கிற போர்டை என்ன பண்ண போகிறோம், இப்போது கெடுக்க போகிறோம். இதுதான் குட் ஒர்க்கிங் மதர் போர்டு. இதுதான் குட் ஒர்க்கிங் மதர் போர்டு. மதர் போர்டு குட் ஒர்க்கிங்காக இருக்கும்போது இது ஆஃபில் இருக்கணும், இது ஆனில் இருக்கணும். மதர் போர்டு பேடாக இருக்கும்போது இது ஆஃப் ஆகணும், இது ரெண்டும் ஆன் ஆகும். தான் கான்செப்ட். மதர் போர்டு ஆஃப் ஆகும்போது, மதர் போர்டு பேடாக இருக்கும்போது என்னது, தெர்மல் பேடுன்னும் போது என்ன ஆகும், இது ஆஃப் ஆகிடும். இதுதான் செக்யூரிட்டியே, இதுதான் செக்யூரிட்டி. இப்போ இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ்ஸு கொடுத்தோம், ரைட், ஓகே, இவ்வளோ வேலைகள் நடந்தது. இப்போ மைனஸ் கொடுங்க. இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தா என்ன ஆகும், இந்த இடத்துல Q4601 ஆஃப் ஆகுதா? 4601 ஆஃப் ஆன உடனேவே மற்ற தியரி எல்லாமே புரிஞ்சுட்டு ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், எஸ், இது இந்த கிரவுண்டை இதோட நிறுத்திடும். தட்ஸ் ஆல். அப்போ இந்த லைன் முழுக்க என்ன ஆகுது, கிரவுண்ட் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லாமல் ஓப்பனுக்கு வருதா? ஓப்பனுக்கு வந்த உடனே இந்த குழந்தை என்ன பண்ணணும், தைரியமாக கீழே இறங்கி வரும். ஓப்பனுக்கு வந்த உடனேவே இந்த 3.3 வோல்ட் என்ன பண்ணோம், ஜம்முன்னு கீழே இறங்கி வரும். மறுபடியும் கீழே இறங்கி வரும். கீழே இறங்கி வந்தால் வம்பு என்னது, இந்த ரெண்டு மாஸ்பெட், இந்த டியூயல் மாஸ்பெட் ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், என்ட்ரி பண்ணி அகைன் கோஸ் டு கிரவுண்ட். எஸ்எம்பிஎஸ் 1 எல்டிஓ இருக்கும். எல்டிஓ இருக்கிறதுனால இவ்வளோ ஜொலி நடக்குது. எல்டிஓ இருக்கிறதுனால தானே இவ்வளோ வேலை நடக்குது. எல்டிஓ இருக்கும். எல்டிஓவில் எந்த பாதிப்பும் கிடையாது. எல்டிஓ எப்போ டிசேபிள் ஆகும் அப்படின்னா, யாருமே தொட முடியாத இடத்துல இருக்கிற இந்த பின்னு கிரவுண்ட் பண்ணும்போது மட்டும்தான். பண்ணி பாருங்க, உங்கள் ரெகுலேட்டர் ஒன்றுமே ஆகாது. ஒரு பிட்டு வயரை எடுத்து கிரவுண்டில் வச்சு இந்த இடத்துல அடிங்க, உங்களுக்கு 3 வோல்டேஜும் டவுன் ஆகும். ரெஃபரன்ஸ் டவுன் ஆகும், 3.3 வோல்ட் அண்ட் 5 வோல்ட், எது மூணுமே அவுட்புட்டும் ஜீரோவாக மாறும். ஒன்றும் ஆகாது, ரெகுலேட்டர் ஒன்றும் ஆகாது. தைரியமாக பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், தைரியமாக பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. பின் நம்பர் 13 ஒரு பிட்டு வயர், ஆனால் கரெக்டாக பண்ணணும். வேறு எதனா நோண்டி விட்டு என்ன திட்டக்கூடாது. இந்த 3.3 வோல்ட் எல்டிஓ எங்கே போகுன்னு படிச்சிருக்கோம், இஸ் கோஸ் டு ஐஓ கண்ட்ரோல். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் கோஸ் டு ஐஓ கண்ட்ரோல். நான் என்ன காலையில் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஓகே, இந்த இடத்துல ஐஓ கண்ட்ரோலர் அதை பார்க்கல பாருங்க, நம்ம அதை பார்க்கல இல்லையா. பேஜ் நம்பர் 42 தெர்மல் செக்ஷன். எதுக்காக போர்டு டெட்டாக இருக்கும்போது இதை பார்க்க சொல்கிறான், எதுக்காக போர்டு டெட்டாக இருக்கும்போது தெர்மலை பாருங்கன்னு சொல்கிறது, பிகாஸ் இந்த இடத்துல இருக்கிறது நல்லா இருக்கும்போதே தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்துச்சுன்னா என்னாகும், கிரவுண்டு இந்த இடத்துக்கு வந்துடும், இங்கே வந்துடும். புரிஞ்சுதா? இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு கேப்ஸ் காலி ஆச்சுன்னா கூட கதை முடிஞ்சுது. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிற கெப்பாசிட்டர் ஏதாச்சும் போட்டிருந்து, இந்த இடத்துல இருக்கிற கெப்பாசிட்டர் போய் கண்டிப்பாக போகிற வழியில் போட்டிருப்போம். ஓகேவா? இருந்து அது போயிடுச்சு அப்படின்னா தென் பின் பாயிண்ட்டை எல்லாத்தையும் செக் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இது என்னோட 5 வோல்ட் 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி. இது என்னோட எங்கேருந்து வருது, கண்டிப்பாக ஐஓலேருந்து வரணும். எங்கள் பேஜ் நம்பர் 37. பேஜ் நம்பர் 37 யார் இருக்கா, சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர். என்ன சொல்கிறது, எஸ், you can turn on the SMPS 1, SMPS 2 of the 5 volt and 3.3 volt regulator IC. நீங்கள் 5010ல படித்த எந்த கான்செப்டும் 4010க்கு ஒத்தே வராது. அவ்வளோதான்.
அந்த படம் முடிஞ்சு வெளியில் வந்தாச்சுன்னா அந்த படத்தோட மறந்துடணும். புரிஞ்சுதா? அந்த மூவி முடிஞ்சாச்சு, அந்த மூவி கம்ப்ளீட்டட். இந்த மூவி இந்த மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். மணிரத்னம் டைரக்ஷன்னா இது இப்படி தான் இருக்கும். பார்த்தாச்சு, போயாச்சு, வெளில வந்தாச்சு. அடுத்த படத்துக்கு போகும்போது அந்த படத்தை என்ன பண்ணிடணும், இது எப்படி இருக்குது இதை ரிவ்யூ பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இது எப்படி இருக்கும் இந்த மூவி அப்படிங்கிறத முதல்ல மறந்துடணும். இந்த கான்செப்டை அப்படியே மொத்தமாக வச்சுக்கிட்டு இந்த இது உள்ளே வந்தீங்க அப்படின்னா 1% கூட புரியாது. 1% புரியும். என்னது 19 வோல்ட் கோஸ் டு த ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இங்கே மேட்ச் ஆகாது. எப்படி 19 வோல்ட் கோஸ் டு த 5 வோல்ட் 3.3 வோல்ட் ரெகுலேட்டர், அதுதான் இந்த 1%. வேறு எதுவுமே மேட்ச் ஆகாது. வேறு என்ன மேட்ச் ஆகும் பாருங்கள். பவர் எஸ்ஆர்சி வருதா, பவர் எஸ்ஆர்சி போகுதா, எங்கே என்ட்ரி 1 என்ட்ரி 2, எங்கே இருக்குது என்ட்ரி 1 என்ட்ரி 2, எங்கே இருக்குது மாஸ்டர் எனேபிள், எங்கே இருக்குது 5 வோல்ட் எல்டிஓ, எங்கே இருக்குது 3 வோல்ட் எல்டிஓ, எங்கே இருக்குது எனேபிள், ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்களால் மறுக்கவே முடியாது, RT8206B is the 5 volt and 3.3 volt step down regulator. அங்கேருந்து முடிச்சுட்டு இது உள்ள வரும்போது என்ன பண்ணணும், இதை பற்றி மாத்திரம் தான் படிக்கணும். இந்த 2 டேட்டா ஷீட்டையும் இப்போ டிலீட் பண்ணிடணும்னு அர்த்தம். புரிஞ்சுச்சம்மா நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த 2 டேட்டா ஷீட்டையும் இப்போதைக்கு என்ன பண்ணிடணும், டிலீட் பண்ணணும்னு அர்த்தம். RT8206Bயை எடுத்து வச்சுக்கிட்டணும்னு அர்த்தம். இதை மாதிரியே தான் உங்கள் பயணம் இது ஃபுல்லாக போகணும்னு அர்த்தம். பயப்படவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஒரு ஐசி இன்னொரு ஐசியோட ஒரு ஐசி ஒரு 2-3 ஐசியோடவே மேட்ச் ஆகிடும். இஃப் யூ ஸ்ட்ராங் வித் RT8206B, நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த RT8206Bயை படிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், மதர் போர்டு மேட்ரே கிடையாதும்மா. சார் இதுவும் டெல்லு இதுவும் டெல்லு, அப்போ டெல்லுலாம் இந்த மாதிரி வந்துருமா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. RT8206B அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பார்த்தேன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கிறது HP பெவிலியன் யூஸ் பண்ணியிருக்கான், டெல் ஓஸ்டோ யூஸ் பண்ணுங்க, HP பெவிலியன், சோனி வயோ, யார் வேணாலும் ஆசூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, யார் வேணால் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெகுலேட்டர் இப்படி தான் வரும், அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதனால தான் நம்ம எப்போவுமே மேனுஃபேக்சரரை பார்க்கக்கூடாது. அதிகபட்சமாக போர்டோட மேனுஃபேக்சரரை மட்டும்தான் பார்க்கலாமே தவிர லேப்டாப்போட மேனுஃபேக்சரருக்கும் சிப் லெவலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. HP அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயில் வரவே கூடாது, காம்பல் அப்படிங்கிற வார்த்தை வரலாம், சோனி வயோடெல் வரவே கூடாது, தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. அதுக்கு பதிலாக ஃபாக்ஸ்கான் வரலாம், விஸ்டான் வரலாம், குவாண்டா வரலாம், இன்வென்டெக் வரலாம். அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சரரை பார்த்து இங்கே ஏதாச்சும் ஒன்று மேனுஃபேக்சரரை போட்டிருக்கேன்னா ஒன்றுமே கிடையாது. காரணம் என்ன, இந்த ரெகுலேட்டர் எல்லாத்துலேயும் கலந்து கலந்து வரும். தீஸ் ஆர் ஆல் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர்ஸ். இது எல்லாமே ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர். இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர். அப்போது RT8206B அப்படிங்கிற ஒன்று நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிட்டிங்கன்னா நாளை பின்ன நீங்கள் எதெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா ரெகுலேட்டரையும் அட்டன் பண்ணலாம். RT8210, TPS 51427A, ISL 6237, இது எல்லாம் ஒரே ஒர்க்கிங் கான்செப்ட் தான். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரெகுலேட்டர்ஸ் ஒரு 3 அல்லது 4 அதிகபட்சமாக 5 விதமாக மாறும். சார்ஜர் ஐசி எடுத்தாலும் சரி, ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் எடுத்தாலும் சரி, ஓகேவா? ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப பெரிய மாற்றம்லாம் இருக்காது. உன்னோட வேலை என்ன, 5 வோல்ட் 3.3 வோல்ட், இன்னொரு வேலை என்ன 5 வோல்ட் 3.3 வோல்ட், ஜோலி முடிஞ்சுது, அவ்வளோதான். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடணும், உள்ளே இறங்கணும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு உள்ளே இறங்கணும். இப்போ இந்த ரெகுலேட்டரை படிக்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். வின்னு உள்ளே வருது, ஆன் LDO, LDO ரெஃபரன்ஸு அண்ட் LDO அவுட்புட். இந்த ஆன் LDO உள்ளே வந்தால் தான் இந்த LDO என்ன ஆகும், வெளில போகும். ஆன் LDO, எனேபிள் LDO எல்லாம் ஒன்று தான். ஆன் LDO எங்கேருந்து எடுக்கிறான்னு நல்லா அப்புறம் வின் ஓகே நமக்கு தெரியும், 19 வோல்ட் அல்லது 12 வோல்ட்டு. ஆன் LDO எங்கேருந்து எடுக்கிறான் பாருங்கள், ஆன் LDO இதோ இந்த இடத்துல இருக்குது. ரிங் பண்ணி பார்க்கும்போது தெரியும். நார்மலாக ஆன் LDO எப்படி போகும் அப்படின்னா இந்த 19 வோல்ட்டை இப்படி போட்டு எடுப்போம். இப்போ இதில் ISL இங்கே பாருமா, நோட்டு கொடுக்குறான் பாருமா, நோட் கொடுக்குறான் பாருங்கள், நோட் கொடுக்குறான் பாருங்கள். RT8206B is equivalent to ISL 6237. நம்ம கலெக்ஷன் என்ன சொல்லுது, RT8206B
ஓகேவா? பக்கத்துலேயே பாருங்கள், RT8206B is equal to ISL 6237. அதே தான் அந்த இடத்துலையும் போட்டிருக்கான். ஓகேவா? அந்த இடத்துலையும் அதே தான் போட்டிருக்கான். ஆன் LDO எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம், இருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி விட்டுருந்தா கண்டிப்பாக இருக்கணும்ல. இங்கே இங்கே காமிக்கிறாங்க, நான் காமிக்கிறேன். ஃபைன், ஒன்று. ஓ ஓகே ஓகே ஓகே, இதோ இந்த இடத்துல காமிக்கிறேன் பாரு, பேர் மறைச்சிக்கிட்டு இருக்கு. சரியா? ஆன் LDO. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுருந்தோம். நம்ம படித்தது தானம்மா, ஞாபகம் இருக்கா? 5.6 வோல்ட்டு ஜீனர். இப்போ இந்த இடத்துல 12 வோல்ட்டு பேட்டரி வோல்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 12 வோல்ட்டு மைனஸ் 5.6 வோல்ட்டு, பேலன்ஸ் என்ன வருதோ அதை என்ன பண்ணணும், R1 R2ல் போடணும். ஓகேவா? R1 R2ல் போடணும். இந்த இடத்துல இந்த ஜீனரே கிடையாது. இந்த இடத்துல உண்மை என்னென்னா இந்த ஜீனரே கிடையாது. ஜீனர் இருந்ததுன்னா இப்படி தான் பண்ணணும். ஜீனர் இருக்கும், காம்பல்லாம் ஜீனர் போடுவோம். ஜீனர் இருந்தால் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஜீனர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல 19 வோல்ட்டும் கொடுக்கலாம், அல்லது இந்த இடத்துல 12 வோல்ட்டும் கொடுக்கலாம். இது என்னென்னா ஷார்ட் பேட், இது ஷார்ட் பேட். இந்த இடத்துல ரெசிஸ்டர் கிடையாது, ஷார்ட் பேட். அப்போது R1 390, R2 150. எவ்வளோ வரும்னு பாருங்கள். எனேபிள் LDO ஒருவேளை 19 வோல்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் பை R2 150 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 எவ்வளோ வருது? 400 ப்ளஸ் 150 550 540 சீக்வல்ட்டு 5.2 வோல்ட்டாக உள்ளே இறங்கும். ஒருவேளை பேட்டரியாக இருந்ததுன்னா 3 உள்ளே இறங்கும். அவ்வளோதான். இந்த எனேபிள் LDO உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் இந்த LDO வெளில வரும். ஸோ இந்த ஒரு வோல்டேஜ் தான் என்ன ஆகும் அப்படின்னா LDOவாக வரும். அண்ட் அடுத்த வோல்டேஜ் நான் எஸ்எம்பிஎஸ் இது வருது பார்த்தீங்களா, 3.3 வோல்ட். இந்த மாதிரி வரும். சில மதர் போர்டில் மட்டும்தான் இந்த இடத்துல 5 வோல்ட்டு LDOவாக எடுத்துட்டு அண்ட் 3.3 வோல்ட்டு LDOக்கு என்ன பண்ணுவான், ஒரு தனியும் சர்க்யூட் போடுவான். தனியும் சர்க்யூட் போட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த 5 வோல்ட்டை உள்ளே கொடுத்து இந்த 3.3 வோல்ட்டை அவுட்புட்டாக வெளில எடுப்பாங்க. அல்லது 19 வோல்ட்டை உள்ளே கொடுத்து 3.3 வோல்ட்டை அவுட்புட்டாக வெளில எடுப்பாங்க. 19 வோல்ட்டு சப்ளை ஆகும், 5 வோல்ட்டை VCNTL ஆகவும் கொடுத்து ஓகேவா என்ன பண்ணுவான், அவுட்புட்டில் 3.3 வோல்ட்டை எடுப்பான். டெடிகேட்டட் சர்க்யூட். நார்மலாக அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது திஸ் இஸ் யுவர் 5 வோல்ட் ஆல்வேஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் 3 வோல்ட் ஆல்வேஸ். ஓகேவா? இது ரெண்டு தான் இந்த மாதிரி. இப்போ இதே வந்து போர்டுக்கு போர்டு வேரி ஆகும். இது வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துக்கிட்டே போவீங்க உள்ளுக்குள்ளார. ஓகேவா? கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டு இல்லை, இது இல்லாமல் இன்னும் 4 இருக்குது. ஓகேவா? பின் நம்பர் 18ல் எனேபிள் ஆகுறது, பின் நம்பர் 13ல் எனேபிள் ஆகுறது. என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 இருக்கும். என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 டம்மி பண்ணிவிடுவாங்க. என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 டம்மி பண்ணிவிடுவாங்க. டம்மி பண்ணிட்டு பின் நம்பர் 13 பின் நம்பர் 18 வழியாக ஆக்டிவேட் பண்ணுவாங்க செகண்டரியை. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கும்போது தான் தெரியும். ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 ஷுட் நாட் பி கனெக்டட் வித் கிரவுண்ட். அவ்வளோதான். காலையில் கேட்ட கேள்வி இந்த இடத்துல வருது. அது ஒன்று பார்க்கணுமாம்மா, அது ஒன்று பார்க்கணுமா, பார்த்துடலாமா? அதையே நம்ம விடணும். இதோ இருக்குது பாருங்கள், TPS 51123 TPS 51123யோட ஸ்கிமேட்டிக்ஸ். அது ஒன்று பார்த்துடலாம் வாங்க. ஓகேவா? பார்த்துட்டு போயிடலாமா? எதுக்காக அதை விடணும்? TPS 51123. எஸ். என்ன பேஜ் நம்பர் இது? பேஜ் நம்பர் 41 ஐ திங்க். பேஜ் நம்பர் 41ல் இது இருக்குது பாருங்கள், TPS 51123. என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 இது இருந்தாலும் கூட ஓகேவா? இப்போ இந்த என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 எங்கே போட்டிருக்கான் பாருங்கள். ஏதாச்சும் இந்த இடத்துல எனேபிள் பார்க்குறீங்களா, இல்லை ஏதாச்சும் இந்த இடத்துல டிசேபிள் பார்க்குறீங்களா, இல்லை இந்த இடத்துல ஏதாச்சும் வந்து 2N7002 போட்டு முதல்ல இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஸ்கிமேட்டிக் மாதிரி ஏதாச்சும் பண்ணுறான்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கிமேட்டிக் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு படுத்துறானா இந்த இடத்துல? சி இந்த மாதிரிலாம் என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 இதோ இந்த இடத்துல இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது. என்னது? என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2. அவன் என்னெல்லாம் பண்ணான்? இவன் ஏதாச்சும் பண்ணுறான்னா ஒன்றும் பண்ணல. என்ன சிம்பிளி பண்ணுறான் அப்படின்னா நத்திங்னு சொல்கிறான்.
இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்களேன். என்ன இப்போ இருக்குது இந்த இடத்துல என்ட்ரி பண்ண எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சா? என்ன ஆகுது? ஒரு ரெசிஸ்டர், அந்த ரெசிஸ்டர் வழியாக முடிச்சுட்டான்னு அர்த்தம். டெட் எண்டு. இது டிஒய் கிடையவே கிடையாது, இது டிஒய் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு ரெசிஸ்டர் ஜோலி முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இதை அதை இங்கேயே போடலாமே, அது எதுக்கு நம்ம அங்கே போட்டுலாம் படிக்கணும்? இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா இந்த இடத்துல? ஒன்றும் நாங்கள் பண்ணல, ஒரு ரெசிஸ்டரை போட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் இதை எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் இங்கே பண்ணவும் முடியாது. நீங்கள் என்னது எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறதுக்கெலாம் இந்த இடத்துல வேலை கிடையவே கிடையாது. கரண்ட்டு சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் ட்ரிப் ஆகும். அவுட்புட் கரண்ட்டு சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இந்த இடம் ட்ரிப் ஆகும். எனேபிள் அப்படிங்கிற வார்த்தையே தூக்கிட்டான் பாருங்கள் இந்த இடத்துல. எனேபிள் அப்படிங்கிற வார்த்தையே எழுதி இட்ஸ் அ ட்ரிப்பர், ஒன்லி ட்ரிப்பர். ட்ரிப்பராக மட்டும்தான் என்ட்ரி பண்ணு, என்ட்ரி 2 ட்ரிப்பராக மட்டும்தான் இந்த மதர் போர்டில் இந்த ஐசியில் 5 வோல்ட் 3.3 வோல்ட் எஸ்எம்பிஎஸ்ஸை ஆன் பண்ணுறது பின் நம்பர் 18. புரிஞ்சிச்சாமா? மூணாவது டைப் ஆஃப் ரெகுலேட்டர் பார்க்குறோம். அதே சப்ளை தான், அதே எல்டிஓ, அதே எல்டிஓ. ஆன் ஆகுறது மட்டும் எப்படி ஆகுது? டிஃப்ரெண்ட் வே. ஆன் ஆகுறது எப்படி ஆகுது? டிஃப்ரெண்ட் வே. எனேபிள் 0 அப்படிங்கிறது என்னது? பின் நம்பர் 13. எஸ், ஆஸ் யூஷுவல் மாஸ்டர் எனேபிள். அது ஆஸ் யூஷுவல் ஓப்பன்லேயே விட்டுட்டான், ஒன்றும் நீங்கள் தொடாதீங்கன்னு சொல்லிடுறான். இப்போ என்ட்ரி பண்ணு என்ட்ரி 2 எவ்வளோ பயங்கரமாக படித்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து அங்கே போகுது. தெர்மல் மைனஸாக இருந்தால் இது இந்த மாதிரி ஆகும், தெர்மல் ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஆகும். ஏதாச்சும் பண்ணுறானா? ஒன்றுமே பண்ணல, சிம்பிளி கிரவுண்டட். அப்போ ஆன் ஆகாத இந்த எஸ்எம்பிஎஸ்ஸு தானாக ஆகும்னு போயிடலாமா? அப்படிலாம் கிடையாது. டேட்டா ஷீட்டை ரெஃபர் பண்ணும்போது என்ன சொல்லும்? இஎன்சி பின் நம்பர் 18. இஎன்சி இஸ் த எனேபிள் பின். பின் நம்பர் 18 அப்படிங்கிற டேட்டா ஷீட்டை பாருங்கள் இது. எஸ், பின் நம்பர் 18க்கு அவன் என்ன சொல்கிறான்? டேட்டா ஷீட்டை படிங்கம்மா. டேட்டா ஷீட்டை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். பின் நம்பர் 18க்கு என்ன சொல்கிறான்? சேனல் 1 அண்ட் சேனல் 2 இஸ் கோயிங் டு ஆக்டிவேட்டட் பை திஸ் இஎன்சி எனேபிள் சிப். எனேபிள் சிப். இது எப்போ கிரவுண்டில் இருக்கோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சேனல் 1 சேனல் 2 ஷட் டவுன் ஆகும். நல்லா தெளிவாக படிங்க. ஷார்ட் டு கிரவுண்ட் when short the SMPS 1 and the SMPS 2 both is going to shut down when the ENC pin number 18 connected with ground. எப்போ pin number 18 கிரவுண்டுக்கு போகுதோ அப்போ both channels is going to turned off. and 3.3 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் இருக்கும்போது they are going to turn on. both channels is going to turn on. entry point entry to dummy. it's a trip pin, not enable pin. it's a trip pin. over current limit. over current limit. கரண்ட்டை எங்கேருந்து மானிட்டர் பண்ணோம்? இது எல்எக்ஸ் வழியாக மானிட்டர் பண்ணோம். மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓவர் கரண்ட் அவுட்புட்டில் இருக்கும்போது என்னாகும்? இட்ஸ் அ ட்ரிப்பர், நாட் எனேபிள். இட்ஸ் அ ட்ரிப்பர், சிம்பிளி இட்ஸ் அ ட்ரிப்பர். ஷட் டவுன். இட்ஸ் யூஸ்டு டு ஷட் டவுன். அண்ட் திஸ் பின் இஸ் த எனேபிள். இதை தான் நம்ம பார்க்கணும். இந்த ஸ்கிமேட்டிக்கில் வந்துட்டு இங்கே நோண்டக்கூடாது. இந்த ஸ்கிமேட்டிக்கில் வந்து என்ட்ரி பை நோண்டக்கூடாது. என்ட்ரி பை எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் என்ட்ரி பை நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்கிமேட்டிக்கில் இந்த மதர் போர்டில் ஐ மீன் இந்த ரெகுலேட்டரில் இந்த இடம் தான் இம்பார்ட்டண்ட். எங்கேருந்து வருவான்? பேஜ் நம்பர் 36. பேஜ் நம்பர் 36ல் யார் இருக்கணும்? இது எங்கேருந்து வந்தாலும் சரி இந்த சிக்னலை ஜென்ரேட் பண்ணுற ஒரே குவாலிட்டி ஐஓக்கு மாத்திரம்தான். இது ஒரு வேளை தெர்மலாக இருந்தால் கூட மாற்றிக்கிடணும். பேஜ் நம்பர் 36ல் தெர்மல் செக்ஷன் இருந்தால் கூட என்ன பண்ணிடணும்? மாற்றிக்கிடணும். நோ திஸ் ஹாஸ் பீன் ஒன்லி பை த ஐஓ கண்ட்ரோலர். ஒன்லி பை த ஐஓ கண்ட்ரோலர். எந்த டவுட்டுமே கிடையாது. இங்கே தெர்மல் தான் இருக்குது. இதுதான் போகுது. பேஜ் நம்பர் 41க்கு நம்ம என்ன பண்ணிடணும்? மாற்றிக்கணும். நோ திஸ் ஹாஸ் பீன் ஒன்லி பை த ஐஓ கண்ட்ரோலர். இந்த இடத்த அதுக்காக தான் பார்க்கணும். எல்லா மதர் போர்ட்லேயும் இருக்கும். பேஜ் நம்பர் 27 சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் என்ன சொல்லி அனுப்புது? எஸ்எம்பிஎஸ்ஸை ஆன் பண்ணுன்னு சொல்லுது. இவன் பிடிச்சிருவான் நடுவில். இது போகலைன்னா போர்டு டெட்டாக இருக்கும். போர்டு டெட், சிம்பிளி டெட். 5 வோல்ட் 3.3 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகலைன்னா டெட். எல்டிஓ இருக்கும், பேட்டரி கனெக்டரில் இருக்கும். என்ன பண்ணுவான்? பேட்டரி கனெக்டரில் இருக்குது அப்படின்னா என்னதே பயாஸை போய்ட்டு அடிக்கணும்னு குடுக்குன்னு அங்கே ஓடி போயிடுவான். நோ 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 நோ. இதை பார்க்கணும். எனேபிள் ஆகணும். ரைட். அதனால்
என்ன தான் டெல் இன்ஸ்பிரானாக இருந்தாலும் சரி, என்ன தான் ஜென்ரேஷன் பக்கத்தில் வந்தாலும் சரி, 3542 3421 இது இப்போ ஜானில் ஆயிருக்கு, அது ஃபிப்பில் ஆயிருக்கு, ரெண்டுமே அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு போர்டும் இன்னொரு போர்டும் ஓகேவா 90% ஒத்து போகும் அப்படின்னு சொன்னது உண்மைதான். ஸ்டார்டிங்கில் 90% ஒத்து போகும். அதே தானே இங்கே நடக்குது. உங்களுக்கு 3.3 வோல்ட்டு 5 வோல்ட்டு வெளில வருது இல்லை, எல்லா ரெகுலேட்டர்லேயும் அது வருது இல்லை. அங்கே டெப்த்தாக உள்ளே போகும்போது சார்ஜர் ஐசி தான், அது ஒர்க் பண்ணுற மெத்தடு மாறும். ஸ்டெப் டவுன் தான், ஒர்க் பண்ணுற மெத்தடு மாறும். நாட் காமன் டு ஆல் த மதர் போர்ட்ஸ். இதில் யாரை வச்சு வகை பண்ணக்கூடாது, மேலே இருக்கிற பேரை வச்சு யாரையும் நீங்கள் பிரிக்கவே கூடாது. தொஷிபாக்கும் உள்ளுக்குள்ளார இருக்கிற மதர் போர்டுக்கும் கம்பேரே பண்ணக்கூடாது. இட் ஹஸ் பின் இன்வென்டெக்னா இப்படி இருக்கும் அப்படின்றத வேணால் எடுத்துக்கலாம். இன்வென்டெக்லேயும் இந்த ஐசி தான் இருக்கும், அதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. இன்வென்டெக் என்ன வாங்குறான் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். இன்வென்டெக்னா ஆர்டி போடுவான், இவன்னா டிபிஎஸ் போடுவான், நோனும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஸ்கிமேட்டிக் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு மேலே இருக்கிற அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி ஸ்கிமேட்டிக் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஸ்கிமேட்டிக் கிடைக்கிறதெல்லாம் ரெக்கார்டு எடுத்துருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிமேட்டிக் இல்லாத மதர் போர்டை நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது ஓகேவா. ஸ்கிமேட்டிக் கிடைக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணிவிடுங்க, ரெக்கார்டு எடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது அப்படின்னா, இந்த போர்டு நம்ம கைக்கு வருது அப்படின்னா, ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்கிமேட்டிக் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு மதர் போர்டோட ஸ்கிமேட்டிக் இருக்கும். அந்த மதர் போர்டோட ஸ்கிமேட்டிக்கில் RT8206 இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது எல்லாம் இது RT8206 அப்படிங்கிறது மாத்திரம்தான் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனி R28206 ஸ்கிமேட்டிக் எடுத்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். டேட்டா ஷீட்டே போதும். டேட்டா ஷீட் வச்சே இந்த ஐசியை ஃபுல் ரெக்கார்டு எடுக்கலாம். RT8206 இருந்தால் எந்த பின்னில் உள்ளே வருது, என்ன எனேபிள் உள்ளே வரணும், எல்லாம் அவன் சொல்லிவிடுவான், பார்க்க போகிறோம். புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் இதை பார்க்கணும். மேலே இருக்கிற இந்த வார்த்தையாச்சும் நம்ம பார்க்க கற்றுக்கணும். சரியா? 10:40 20 minutes to go. காலையில் பார்த்த இந்த சர்க்கியூட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டாஸ்க்கு கொடுப்பேன். என்னென்னா, நான் அனுப்புகிறேன் நாளைக்கு காலம்பரை நான் அனுப்புகிற ஸ்கிமேட்டிக்கை. நாளைக்கு என்ன ஃப்ரைடே இல்லையா, அனுப்புகிற ஸ்கிமேட்டிக்கை. சாட்டர்டே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், இந்த சாட்டர்டேவும் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? சாட்டர்டே அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். இந்த மதர் போர்டில் பவர் பட்டன் ஓகேவா, நல்லா வாட்ச் பண்ணுங்கம்மா. அதிகமான குழப்பம் இருக்கிற இடம் அது. ஓகேவா? அதிகமான குழப்பம் இருக்கிற இடம். ஒரு தடவை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது புரியறது கூட டவுட்டு தான். ஓகேவா? ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்க்கும் முதல்ல இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. கேபிசி பவர் இங்கே இருக்கா, அதே கேபிசி பவர் இங்கே இருக்கா, அதே கேபிசி பவர் இங்கே இருக்கா, ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கேபிசி ஆன் இங்கே இருக்கா, அதே கேபிசி ஆன் இங்கே இருக்கா, அதே கேபிசி ஆன் இங்கே இருக்கா, அதை நோட்டீஸ் பண்ணிவிடுங்க. இது கேபிசி பவர் பட்டன், இது கேபிசி பவர் பட்டன் ஈசி, அதை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. ஈசி எனேபிள், ஈசி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான மெசேஜ். அண்ட் இது ஏசி, இது ஏசி இன் கேபிசி ஐஓக்கு போகிறது. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2N7002 இவனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். எப்போ கேட்டுக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோமோ அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த சோர்ஸை ட்ரெயினோட ஸ்டார்ட் பண்ணுவான். விஷயம் என்ன, சோர்ஸில் இருக்கிற இந்த வேல்யூ என்னோட ட்ரெயினுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது என்ன சேனல் மாஸ்ஃபெட்டு, ஆரோ அவுட்டில் இருக்குது. ஆரோ அவுட்டில் இருக்கிறதுனால இது ஒரு பி சேனல் மாஸ்ஃபெட். ஏன்னா ஆனோடு ட்ரெயின்லேயும் கேத்தோடு சோர்ஸ்லேயும் கனெக்டடாக இருக்குது. திஸ் இஸ் மை பி சேனல் மாஸ்ஃபெட். இந்த பி சேனல் மாஸ்ஃபெட்டு ஏ சைடை வோல்டேஜை கொடுத்துட்டு பி சைடை எடுத்துட்டு பார்த்தாங்கன்னா நியாயம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பி சைடில் வோல்டேஜை கொடுக்குறாங்க. பி சைடில் தான் வோல்டேஜை கொடுக்குறாங்கன்னு யார் சொன்னது? இது என்னது, என்னோட 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு எல்டிஓ ரீஜன்லேருந்து வெளில வர்றது. அப்படியா சார்? அப்படின்னா நீங்கள் முதல்ல எல்டிஓ செக்ஷனுக்கு போயிடுங்க.
5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு எல்டிஓலேருந்து வெளில வருது. முதல்ல இதை ப்ரூஃப் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு. சரி போயிடலாம். ஃபைவ் வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் கீழே இருக்கிறான்ல இவன். ஓகேவா? 5 வோல்ட்ஸ் அண்ட் 3.3 வோல்ட்ஸ் ஸ்டாண்ட் பை ஏசி. 3.3 வோல்ட்டு எல்டிஓ தான் அங்கே வருது. என்ன பேரில் போகுது? 3.3 வோல்ட்டு ஆல்வேஸ் 2 போகுதா? 3.3 வோல்ட்டு ஆல்வேஸ் 2 அப்படிங்கிற பேரில் போகுதா? ஆமாம். இப்போ பேஜ் நம்பர் 37 இருக்கிற ஐஓக்கு போயிடுங்க. 3.3 வோல்ட்டு ஆல்வேஸ் 2 வருது இந்த இடத்துல. நல்லா கண்ணை திறந்து பாருங்கள். நீங்கள் யார்? நீங்களே பாருங்கள் சார். 3.3 வோல்ட்டு ஆல்வேஸ் 2 வருது. ஆரம்பமே குழப்பம். சரி பரவாயில்ல. இது எங்கேருந்து வருது? நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு ஜென்டில் அவங்ககிட்டே கேட்டுக்கலாம். சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ தான் அங்கே வரேன்னு சொல்கிறாரு. நாங்கள் நம்பலை. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. காப்பி பண்ணுவோம். நான் தான் அங்கே போகிறோம். எல்டிஓ தான் அங்கே போகும். பிகாஸ் தட் இஸ் எதனால் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா தட் இஸ் மை ஐஓ சப்ளை. அது என்னோட ஐஓக்கு போகிற சப்ளை. எல்டிஓ 3.3 வோல்ட் அப்படின்னு சொன்ன உடனே என் மண்டையில் ஸ்பார்க் ஆக வேண்டியது ஐஓ தான், வேறு யாரும் கிடையாது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இந்த குயிக் சர்ச்சில் போயிட்டு எங்கெல்லாம் இருக்கு வந்துட்டானா 3.3 வோல்ட் ஆல்வேஸ் 2 அங்கே ஏதோ ஆர்டிசி என்னவோ போட்டிருந்தான். கரெக்டாக? சரி ஓகே பார்ப்போம். நோ நான் எங்கேயோ போகிறேன். நோ நான் எங்கேயோ போகிறேன். கரெக்ட் கரெக்ட் சார் சொன்னது கரெக்ட். இது ஷார்ட் ஜம்பர். இது ஒரு ரெசிஸ்டர் கிடையவே கிடையாது. இட்ஸ் எ ஜம்பர். ஜம்பர். என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரிலாம் சர்க்கியூட்டை பார்க்கும்போது நாங்கள் இந்த இடத்துல பேரை மாற்றுறோம்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் சொல்லல. 3.3 வோல்ட் ஆல்வேஸ் 2 வில் பிகம் ஆர்டிசி எல்டிஓ. எந்த விதமான கரண்ட் ரெடியூஸும் இருக்காது, எந்த விதமான வோல்டேஜ் ரெடியூஸும் இருக்காது. இந்த பக்கமாக உள்ள ப்ளூ கலர் கோட் சூட் போட்டுக்கிட்டு வர்றது வெளியில் வரும்போது இந்த பக்கமாக வேறு கலரில் போட்டுக்கிட்டு வருது. அதே ஆள் தான், அதே ஆள் தான், அதே பர்சன் தான். பேர் மாறி வெளில வரான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. ஏமாந்துவே கூடாது. பேர் மாறி வெளியில் வருது. இந்த பேரை தான் நம்ம 37 பார்க்குறோம். இதே நேமில் தான் என்ன ஆகுது இந்த இடத்துல 37 இதோ இந்த இடத்துல வருது. தெரியுதாம்மா? ஆர்டிசி எல்டிஓ. அப்போ என்னது? நான் என்ன இப்போ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்? நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கம்மா கிளாஸை. என்ன நான் இப்போ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்? பண்ணிடலாமா? ரைட். நீங்கள் பார்க்குற இந்த சர்க்கியூட்டு தான், நீங்கள் இந்த இடத்துல ஜேபேக்காக பார்க்குற இந்த சர்க்கியூட்டு தான் நம்மக்கிட்ட பிடிஎஃபாக அங்கே இருக்குது. ஓகேவா? இதே சர்க்கியூட்டு தான் என்ன பண்ணியிருக்கேன் நான் ஆல்டர்னேட் இந்த சர்க்கியூட்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ட்ரு பண்ணி அந்த இடத்துல போட்டிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் வருது? 3.3 வோல்ட். எங்கேருந்து வருது? எல்டிஓ ரெகுலேட்டர்லேருந்து வருது. எந்த இடத்துல வந்துச்சு நல்லா பாருங்கள். இதோ இந்த இடத்துல, இதோ இந்த இடத்துல வர வோல்டேஜ், இதோ இந்த இடத்துல வர வோல்டேஜ் எங்கேருந்து வருது? இதோ 5 வோல்ட் 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பை ஐசிலேருந்து வருது. ஓகேவா? ஸ்டாண்ட் பை ஐசிக்கு நான் 19 வோல்ட்டை உள்ளே கொடுத்த உடனே, ஓகேவா, 19 வோல்ட்டை உள்ளே கொடுத்த உடனே இந்த ஸ்டாண்ட் பை ஐசி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்டாண்ட் பை ஐசி என்ன பண்ணும் அப்படின்னா 5 வோல்ட் 3.3 வோல்ட்டை வெளில அனுப்போம். அதில் ஒரு வோல்டேஜ் தான் இதோ என்னோடய ஐஓ கண்ட்ரோலரோட தலைக்கு மேலே வந்து உட்கார்ற இந்த 3.3 வோல்ட்டு ஆர்டிசி எல்டிஓ. அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இதோ இந்த எல்டிஓ. ஓகேவா? அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல ஒரு பேர் வைக்கிறான், இந்த இடத்துல ஒரு பேர் வைக்கிறான், இந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு கேப் மாதிரி கொடுக்குறான். அவ்வளோதான். கொடுத்து என்ன பண்ணுறான்? உள்ளே ஏவாக வர்றது, உள்ளே ஏவாக வர்றது, வெளியில் வரும்போது பியாக வருது. ஆனால் ஒன்று இதுதான், இது பேர் மாறுறதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 3.3 வோல்ட் எல்டிஓ தான் எல்லா ஸ்கீமேட்டிக்லையுமே அப்படி தான் வரும். 3.3 வோல்ட்டு ஐஓ கண்ட்ரோலருக்கு உள்ளே வரும்போது மட்டும் பேரை மாற்றிக்கிட்டு தான் வரணும். பவர் பட்டன் அங்கேருந்து புறப்பட்டதுன்னா இங்கே உள்ளே வரும்போது கேபிசி பவர் பட்டன் தான் வரணும். 3.3 வோல்ட் எல்டிஓ எந்த பேரில் இருந்தாலும் கேபிசி பவர்னு தான் உள்ளே வரணும். அப்போ தான் அது நமக்கு புரியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அவன் சும்மா அதெல்லாம் வந்து
டைரெக்டாக கொடுத்துட்டான் அப்படின்னா அது தவறும் கூட. ஓகேவா? அது புரியும் நல்லா. கேபிசி பவர் அப்படின்னு அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு DV2000 மதர் போர்டில் காமிச்சேன். என்ன பேரில் வருது? 3.3 வோல்ட் aux_S5 தான் இது ப்ரொடியூஸ் ஆகும்போது இருக்கிற பேர். பேஜ் நம்பர் 36ல் 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட் TPS 51120 ஓல்டு ரெகுலேட்டர். இதில் இந்த 19 வோல்ட்டும் உள்ளே வந்த உடனே என்னவா வெளில போகும்? இது 3.3 வோல்ட் VREG 3.3 வோல்ட் aux_S5 அப்படிங்கிற பேரில் தான் போகும். ஆனால் ஐஓ கண்ட்ரோலர்கிட்ட வரும்போது பாரு, நீ என்ன பண்ணு, உள்ளே வரும்போது வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு நீ சப்ளையாக வரும்போது நேம் சேஞ்ச் பண்ணி தான் வரணும். ஆனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஐஓ கண்ட்ரோலரோட தலைக்கு மேலே போகிறது LDO. அவ்வளோதான், கடையை மூடிடுங்க. ஷட்டர் க்ளோஸ்ட், சிம்பிளி க்ளோஸ்ட். அவன் என்ன பேரில் வேணால் கொடுக்கட்டாங்க, ABCDன்னு கொடுக்கட்டும், XYZன்னு கொடுக்கட்டும், என்ன நேமில் வேணால் மாற்றி மாற்றி கொடுக்கட்டும். அதை பற்றி கவலையே படாதீங்க. ஐஓவோட சப்ளை LDO 3.3 வோல்ட். நோ சேஞ்ச் இன் தட். மாற்றமே கிடையாது. 2 பேர் தான் ஐஓக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு உண்டான குவாலிட்டி. 1 என்னோட ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர்லேருந்து வர LDO, 2 என்னோட CMOS பேட்டரியிலேருந்து வர 3.3 வோல்ட். ஓகேவா? எந்த மதர் போர்டிலெல்லாம் CMOS பேட்டரியை எடுத்தால் போர்டு ஆன் ஆகலையோ அந்த மதர் போர்டிலெல்லாம் CMOS பேட்டரியிலேருந்து ஐஓ கண்ட்ரோலருக்கு சப்ளையை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? எந்த மதர் போர்டிலலாம் CMOS பேட்டரியை எடுத்தாலும் போர்டு ஆன் ஆகுதோ அந்த மதர் போர்டில் LDO வோல்டேஜ்லேருந்து வருதுன்னு அர்த்தம். இது 90%, இது 10%. சரியா? CMOS பேட்டரி புது மதர் போர்டிலலாம் போட்டுட்டு தான் ஆன் பண்ணணும். சரி, ஓகே, ஃபைன். போலாம் வாங்க சப்ஜெக்ட் உள்ள 5010. ஸோ என்னதான் பேர் மாறினாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த வோல்டேஜை வச்சு நீங்கள் இந்த வோல்டேஜை எடுக்க போகிறீங்கிறான். சிம்பிளி என்ன சொல்கிறான்? இந்த வோல்டேஜ் 3.3 வோல்ட்டு தான் இந்த இடத்துல KBC பவர். வாட் இஸ் KBC? கீபோர்டு கண்ட்ரோலர், சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலருக்கு போகக்கூடிய பவர். இதுதான் இந்த வோல்டேஜை இங்கே இறக்காத வரைக்கும் உங்களுக்கு ஐஓ கண்ட்ரோலருக்கு வோல்டேஜ் கிடையாது. இங்கே CMOS பேட்டரியிலேருந்துலாம் போகாது. டைரெக்டாக என்ன ஆகும்? KBC பவர் அப்படிங்கிறது இங்கேருந்து வெளியில் வந்தால் தான் உண்டு. இங்கேருந்து வெளியில் வந்தால் தான் உண்டு. என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, முதல்ல அப்படி தான் பிளான் பண்ணுறான். எப்படி பண்ணுறான் பாருங்கள். டைரெக்டாக அந்த சர்க்கியூட்லாம் இல்லாமல் இப்படியே அடிச்சு விட்ருவோம். ஆனால் என்ன பண்ணுறான்னா, DOI அடிக்கிறதுனால இந்த 3.3 வோல்ட் LDO இங்கே போய் சேராது. அப்போது என்ன அர்த்தம்? இது கிடையாது. கம்பல்சரி நம்ம இது கொடுத்தே ஆகணும். இது கொடுத்தா தான் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஐஓ கண்ட்ரோலருக்கு சப்ளை. இது கொடுத்தா தான் என்னது? ஐஓ கண்ட்ரோலருக்கு சப்ளை. ஸோ ஐஓ கண்ட்ரோலருக்கு சப்ளை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாபிக். எவ்ரி லேப்டாப்போட சயின்ஸில் ஐஓவோட சப்ளை தான் ஃபஸ்ட்டு டாபிக். இல்லைன்னா அது மதிக்கவே மதிக்காது. அப்புறம் எங்கேருந்து உனக்கு AC இன்னு, DC இன்னு, அடாப்டர் தெர்மல், பேட்டரி தெர்மல், அடாப்டர் ID, PSID, அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஐஓ மஸ்ட் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். ஸோ ஐஓ ரிக்வயர்டு சப்ளை. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 3.3 வோல்ட்டு LDO நான் ரொம்ப கிறுக்கல இந்த இடத்துல, ஏன்னா நிறைய கிறுக்குவோம். இப்போ இந்த 3.3 வோல்ட்டு LDO அப்படிங்கிறது இங்கேருந்து வர்றது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நிற்கும், கேத்தோடில் வந்துட்டு இப்படி நின்றுடும். இப்போ இது இங்கே வரணும் அப்படின்னா, வாட் டைப் ஆஃப் சேனல் திஸ் இஸ் த P சேனல் MOSFET. P சேனல் MOSFET என்ன பயாஸில் இருக்குது? ரிவர்ஸ் பயாஸ்டில் இருக்குது. P சேனல் MOSFET ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும்போது கேட்டு என்னவாகணும்? நெகட்டிவ் ஆகணும். நெகட்டிவாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? MOSFET ஆன் ஆகும். தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம, இப்போ நாம் இந்த இடத்துல. இப்போ இந்த 3.3 வோல்ட்டு RTC LDOவை இங்கே படிக்கும்போதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போடுறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத மாத்திரம் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இதோ இங்கே கொடுக்குறேன். நான் போட்டதில் எந்த தவறும் கிடையாது. கரெக்ட் தானேம்மா? நான் போட்டதில் எந்த தவறுமே கிடையாது. கரெக்ட் தானே? என்ன பண்ணுறேன்? இந்த 3.3 வோல்ட்டு LDOவை ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இதோ இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். ஸோ எப்போ இங்கே 3.3 வோல்ட் இருக்கோ அப்போ இந்த இடத்துல 3.3 வோல்ட்டு இருக்குன்னு அர்த்தம்.
எனக்கு கோர் கான்செப்ட் ஒன்றே ஒன்று மட்டும்தான். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வெட்டி கதை. கோர் கான்செப்ட் என்ன, எனக்கு தேவை இந்த வோல்டேஜ், அவ்வளோதான், விட்டுருங்க. எனக்கு தேவை இந்த வோல்டேஜ். இது கீழே கொடுத்துட்டீங்கன்னா போதும், தூக்கிட்டு போயிட்டு நான் ஐஓ கொடுத்துட்டு என் வேலையை பார்ப்பேன். சரி, இப்போது இது இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 10K ரெசிஸ்டர் வழியாக இந்த 3.3 வோல்ட்டு கீழே இறங்குதா? அப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக 3.3 வோல்ட் இருக்குமா? இந்த இடமும் 3.3 வோல்ட் இருக்கா? இப்போ இந்த கேட்டுக்கு 3.3 வோல்ட் இருக்கு, மேலே 3.3 வோல்ட் இருக்கு, கேட்டு 3.3 வோல்ட் இருக்கு. திஸ் MOSFET turned off and this will not turn on. இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு இங்கிட்டு வாங்க. அதே 3.3 வோல்ட் இங்கே போகுதா? அதே 3.3 வோல்ட் இங்கே போகுதா? இந்த ஆனோட அலோவ் பண்ணுமா? இந்த கேத்தோட பிளாக் பண்ணுமா? ஸோ தட் என்ன ஆகுது, இது வழியாக வருதா? இது வழியாக வருதா? இப்போ இந்த இடத்துல இங்கே கொடுக்கலான்னு பார்த்தா டிஒய் அடிச்சிட்டானா, அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்டே கிடையாதா இல்லையா? இந்த இடத்துல கொடுக்கலான்னு பார்த்தா டிஒய் அடிச்சிருக்கானா, அப்போது இங்கே வர வோல்டேஜ் இந்த டயோடில் இப்படி போயிட்டு இந்த மாதிரி வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த கேபிசி பவர் பட்டன். கேபிசி பவர் பட்டன் அப்படிங்கிறது என்னது? என்னுடைய பவர் பட்டன் வந்துருச்சா? பவர் பட்டனுக்கு என்னோட பவர் பட்டனை நான் போட்டேன்னா இந்த இடத்துல கேபிசி பவர் பட்டன். அப்போது இந்த இடத்துல வர வோல்டேஜே தான் இந்த இடத்துக்கும் போகிறதுனால, இந்த இடத்துல இருக்கிற இதே வோல்டேஜ் இந்த இடத்துக்கும் போகிறதுனால, ஓகேவா, இந்த இடத்துக்கும் போகிறதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு பாசிட்டிவ். அதாவது நான் இப்போ போடுறது என்னது, பாசிட்டிவ். சேம் 3.3 வோல்ட்டு இங்கே இறங்குது, சேம் 3.3 வோல்ட்டு இங்கே போகுது. கேட்டு இப்போ 3.3 வோல்ட் இருக்கிறதுனால மாஸ்ஃபெட் ஆஃப் ஆகுது. ஸோ எனக்கு கேபிசி பவர் 0வாக இருக்குது. சேம் 3.3 வோல்ட், ஓகேவா, சேம் 3.3 வோல்ட்டு என்ன ஆகுது, இங்கே போகுது. அப்போ இந்த கேத்தோட வரைக்கும் போகிறது என்ன ஆகும்னா மேலே அலோவ் பண்ணாது. நவ் த சேம் 3.3 வோல்ட் கம்மிங் ஓவர் ஹியர். ஃபைன் ஆச்சா? நார்மலாக இதுக்கு முன்னாடி நம்ம ஐஓ கண்ட்ரோலருக்கும் சுவிட்சுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம்? அது ஒன்றுமே இல்லை சார், இதானே பார்த்துருக்கோம். அங்கே பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த இடத்துல இருக்கிற கிரவுண்டு என்ன ஆகும், இங்கே சுவிட்ச் ஓவர் ஆகும். அப்போ ஐஓ கண்ட்ரோலரில் ட்ரிகர் எடுக்கும். ஆனால் இந்த மதர் போர்டில் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அதோட இம்பேக்ட் எது வழியாக வரும்னா, இதோ பாருங்கள், இது வழியாக வரும். இதுதான் கேபிசி பவர் பட்டன். இங்கே என்ன அழுத்துறமோ அது நடக்கிறது எங்கே, இந்த 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 டயோடு வழியாக நடக்கும். அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இதோ இந்த இடத்துல போட்டுறேன். திஸ் இஸ் மை இன்கமிங் பவர் பட்டன் டு த ஐஓ கண்ட்ரோலர். திஸ் இஸ் த இன்கமிங் பவர் டு த ஐஓ கண்ட்ரோலர். அப்போ இது என்னது, இதுதான் என்னோட ஐஓ கண்ட்ரோலரோட சப்ளை. நல்லா பாருங்கள், இதுதான் ஐஓ கண்ட்ரோலரோட சப்ளை. இது ஒன்றும் இல்லை, இது இந்த மாதிரி இது வழியாக இறங்கிடுச்சுன்னா இங்கேயும் போகும், அதுவே இங்கேயும் போகும், அதுவே இங்கேயும் போகும். புரியவே இல்லை, புரியவே வேண்டாம். அதான் சொன்னேன்ல முன்னாடியே, எதுவுமே புரிய வேண்டாம். அப்படியே விடுங்க. கீழே ஸ்கிமேட்டிக் வாங்க. இது ஐஓக்கு போகுது, இது அதெல்லாம் வேண்டாம், அப்படியே விடுங்க. ஹோல்டில் இருக்கட்டும் அந்த இடம். இப்போ ஃபஸ்ட்டு இவனை கீழே இறக்குவோம், அதுக்கப்புறமா மற்ற ஜோலியெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இது கீழே இறங்கணுன்னா என்ன ஆகணும்னா, இந்த இடம் கிரவுண்ட் ஆகணும். அதாவது கேபிசி ஆன் ஆஷன் போட்டிருக்கிற இந்த இடம் என்ன ஆகணும், கிரவுண்ட் ஆகணும். இந்த இடம் கிரவுண்ட் ஆகணும்னா உன்னை நீங்கள் முதல்ல இந்த இடத்துல இருந்து உன்னை விரட்டணும். இந்த இடம் கிரவுண்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓடி போயிடும் மேலே. கரெக்டு தானே? அப்படி தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை இந்த லைன் கிரவுண்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரெண்டு அட்வான்டேஜ். ஒன்று, இந்த 3.3 வோல்ட்டு விலகி இதோட போயிடும். ரெண்டு, என்னோட பி சேனல் மாஸ்ஃபெட் Q3703 ஆன் ஆகும். எப்போது, இங்கே கிரவுண்ட் ஆகும்போது. இந்த கேபிசி ஆன் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணி இருக்கான் அப்படின்னா, கேபிசி ஆன் அப்படிங்கிறது இதோ இந்த இடத்துல போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் இருந்தால் இந்த இடத்துல பாசிட்டிவ், இந்த இடத்துல பாசிட்டிவ் இருந்தால் இந்த இடத்துல பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ் இருந்தால் இந்த இடத்துல நெகட்டிவ். கேபிசி ஆன், கேபிசி ஆன். நான் என்ன பண்ணிட்டேன், அவன் தனியாக விட்டதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், அவன் தனியாக விட்டதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன்.
பண்ணிடலாமா? தனியாக தானே விட்டுருக்கான். இதை நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ட்ராக்கோட நான் ஜாயின் பண்ணுறேன். இது நம்மளே பண்ணுறது கிடையாது, இது உண்மை, இதுதான் நடக்கும். வந்தாச்சா இந்த இடத்துல? இப்போதைக்கு அங்கே என்ன இருக்குது, 3.3 வோல்ட் இருக்கா? இப்போதைக்கு அந்த இடத்துல 3.3 வோல்ட் இருக்கா? அப்போனா கண்டிப்பாக மறுக்கவே முடியாமல் இந்த பாயிண்ட்லேயும் 3.3 வோல்ட் இருக்கா? ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், ஒரே லைன்னா அப்போ ஒத்துக்கிடணும்ல. 3.3 வோல்ட் இருக்கா? இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நல்ல கான்செப்டை யோசிச்சுக்கோங்க. மதர் போர்டில் அடாப்டர் மாத்திரம் கனெக்டடாக இருக்குது, பேட்டரி பேக்கு கிடையாது. ஒன்லி அடாப்டர். அடாப்டர் மாத்திரம் கனெக்டடாக இருக்குது, பேட்டரி பேக்கு கிடையாது. அடாப்டர் கனெக்டடாக இருக்கும்போது என்ன ஆகும், அடாப்டர் வோல்டேஜ் சார்ஜர் ஐசிக்கு வருமா? அடாப்டர் வோல்டேஜ் நல்லா இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இந்த இடத்துக்கு திரும்ப வரும்போது இந்த லிங்கை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது, எதையுமே மறந்துடக்கூடாது. திரும்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் இங்கே வருவோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேஜ் நம்பர் 44க்கு போகிறேன். பேஜ் நம்பர் 45. அடாப்டர் வோல்டேஜ் உள்ளே வருதா? சார்ஜர் ஐசிக்கு, சார்ஜர் ஐசிக்கு டிசிஇன் எஸ்எஸ் என்ன பண்ணுறான், டிசிஇன்னா 19 வோல்ட் கொடுக்குறானா? அதே டிசிஇன்னை என்ன பண்ணுறான் பாருங்கள், R1 R2 போடுறான்னா? நான் சொன்னேன்னா திரும்ப இந்த இடத்துக்கு வருவோன்னு. ராங் நம்பர்ப்பா, ராங் நம்பர். ஓகேவா? திரும்ப இந்த இடத்துக்கு வருவோன்னு சொன்னேன்னா, ஸோ R1 R2 இந்த இடத்துல வோல்டேஜ் டிவைடரை போட்டு என்ன பண்ணுவான்னா, இந்த இடத்துல 2.6 வோல்ட்லேருந்து 3.4 வோல்ட் வரைக்கும் உள்ளே கொடுப்பான். ஓகேவா? உள்ளே போகுதா? ஏசியின் வேலிடேட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஏசி ஓகே ஹை லாஜிக்கில் விடும். ஏசி ஓகேவே என்ன பண்ணோம், ஹையில் ஓப்பன் ட்ரெயினில் விட்டுரும். ஓப்பன் ட்ரெயினில் விட்டுரும். ஓப்பன் ட்ரெயினில் விட்ட உடனே என்ன ஆகுது, இந்த இடத்துல எந்த வோல்டேஜை ஒரு வோல்டேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு 1 ஹவருக்கு முன்னாடி சொன்னேன்னா, என்ன வோல்டேஜ் வேணாலும் இருக்கட்டும், எய்தர் 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு வாட் எவர் இட் இஸ், எது வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலையப்படாதீங்க. இந்த 10Kக்கு அப்புறமா இங்கே இறங்குதா, அப்போனா 3.3 வோல்ட்டுனே வச்சுக்கோங்க. ஏசி ஏவி இன் இப்போ என்னது 3.3 வோல்ட்டா? இந்த ஏசி ஏவி இன் என்ன குறிக்குது, அடாப்டர் வால் சாக்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு உறுதி பண்ணுதா? இந்த ஏசி ஏவி இன்னை இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். எவ்வளோ வோல்டேஜ் இது, 3.3 வோல்ட்டா? இந்த ஏசி ஏவி இன் 2N7002 ஜேஃபெட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஜேஃபெட் ஆன் ஆகுதா? இந்த ஃபெட்டு ஆன் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரெயினும் சோர்ஸும் ஷார்ட் ஆகுதா? சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் ஷார்ட் ஆன உடனே என்ன ஆகும்னா, இந்த இடத்துல கிரவுண்டு மேலே போகுதா? அப்போ கிரவுண்டு மேலே போகுது அப்படின்னா, ஏசி இன் ஆஷ் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 37க்கு போகிறது கத்திக்கிட்டே போகுதா? கத்திக்கிட்டே போகுதா? கத்தும்ல, கண்டிப்பாக. மல்டிமீட்டர் வச்சா கத்தும்ல, மல்டிமீட்டர் வச்சா கத்தும்ல, பஸர் அடிக்கும்ல. பஸரோட கத்திக்கிட்டே ஓடுதா? எங்கள் பேஜ் நம்பர் 37க்கு போகுதா? நான் இப்போ பேஜ் நம்பர் 37க்கு போகிறேன்னா, பேஜ் நம்பர் 37க்கு போயிட்டு இந்த இடத்துல நான் பார்க்கும்போது என்னது கத்திக்கிட்டே உள்ளே வருதா? இது ஏசி இன்னும் உள்ளே வருதா? என்னது கிரவுண்டோட உள்ளே வருதா? இந்த கிரவுண்டு உள்ளே வரும்போது நல்லா பாருங்கள், கிரவுண்டோட கலரை இப்போ நான் மாற்றுறேன். ஓகேவா? உள்ளே வரும்போதே அது ஆக்சுவலி பிளாக் தான். இந்த கிரவுண்டு சத்தம் போட்டுக்கிட்டே இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும், இந்த பக்கமாக மேலே போகுதா? அதை அப்படியே விடுங்க. இப்போ இங்கே வருதா? இங்கே வந்த உடனே இந்த கேத்தோட அலோவ் பண்ணுதா? பை த சேம் வே இந்த கேத்தோட அலோவ் பண்ணுதா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, கேபிசி ஆன் அப்படிங்கிறது கிரவுண்டா? கேபிசி ஆன் கிரவுண்டுனா நல்லா பாருங்க, இந்த லைன் கிரவுண்டா? இந்த லைன் கிரவுண்ட் அப்படின்னா இந்த கிரவுண்டு மேலே போகுதா? இப்போ இந்த இடத்துல கிரவுண்டு போகுதா? இந்த இடத்துல கிரவுண்டு போகுதா? சுவிட்சுக்கு இந்த கிரவுண்டு போகாது, இது தேவையில்லாத கதை, அப்படியே விடுங்க. இப்போ இங்கே கிரவுண்டு வருதா? இந்த இடத்துக்கு கிரவுண்ட் வரும்போது Q3703 ஆன் ஆகுதா? Q3703 ஆன் ஆகிடுச்சுன்னா மேலே இருக்கிற இந்த மேலே இருக்கிற இந்த 3.3 வோல்ட்டு கீழே இருக்கிற இந்த ட்ரெயின் வழியாக என்ன ஆகும்,
3.3 வோல்ட்டாக இறங்குதா? இப்போ இந்த 3.3 வோல்ட்டு இந்த இடத்துக்கு போகுதா? அதே 3.3 வோல்ட்டு இதோ இந்த இடத்துக்கும் போகுதா? இதே 3.3 வோல்ட் என்ன இந்த இடத்துக்கும் போகுதா? அண்ட் பை த சேம் வே மறுக்கவே கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, சேம் 3.3 வோல்ட் இஸ் ஆல்சோ கோஸ் டு மை ஐஓ கண்ட்ரோலர். சொல்லுமா? ம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பி சேனல் மாஸ்கெட் இருக்குதுங்களா, அது கிரவுண்ட் கொடுத்தா ஓப்பன் ஆகுமா? ஆக்சுவலாக லிட்டில் வோல்டேஜ் கொடுக்கணும். நோ 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 கிரவுண்டு கொடுத்தா ஆன் ஆகிடும். கிரவுண்டு கொடுத்தா ஆன் ஆகிடும். கிரவுண்ட் கொடுத்தா ஆன் ஆகிடும். ரைட் சார். ஓகே சார், ஓகே சார். சி பாய், சிம்பிளாக நீங்கள் இதை ஒரு வோல்டேஜ் டிவைடராக இல்லை கிரவுண்டு கொடுத்தா ஆன் ஆகும். இட்ஸ் வோல்டேஜ் டிவைடர். ஒரு நிமிஷம் இருங்க. நோ, இது வோல்டேஜ் டிவைடர் இருக்குது. 10K மேலே 3.3 வோல்ட் இருக்குன்னா 1.6 வோல்ட்டு இந்த இடத்துல வருமா? ஒரு நிமிஷம் இருங்க. இஸ் இட் வோல்டேஜ் டிவைடர்? நோ, கிடையவே கிடையாது. வோல்டேஜ் டிவைடராக இந்த இடத்துல நீங்கள் படிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, வோல்டேஜ் டிவைடர் அப்படின்னும் போது R2 கம்பல்சரி கிரவுண்டில் இருக்கணும். நீங்கள் எப்படி இந்த இடத்த கிரவுண்ட் பண்ணுவீங்க? இப்போ இந்த இடத்துல கிரவுண்ட் இருக்கிறது, இங்கே கிரவுண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் கிரவுண்டு, இதுவும் கிரவுண்டு. ஸோ R2 கான்செப்டே வராது. ஸோ நெகட்டிவ் தான், ஃபுல் கிரவுண்ட் அது. இந்த கிரவுண்டு இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிரவுண்டு இது வரைக்கும் போகும். ஸோ 3.3 வோல்ட்டு ஒதுங்கிடும் ஆட்டத்தில் இருந்து. அப்போ அதே கிரவுண்டு இங்கே போகும்போது என்ன ஆகும்னா, இந்த மாஸ்ஃபெட்டு ஆன் ஆகும். ஆன் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற RTC LDO 3.3 வோல்ட்டு ஐஓவோ 3.3 வோல்ட்டு கேபிசி பவராக வரும். இந்த கேபிசி பவர் எங்கே போகும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஐஓ கண்ட்ரோலருக்கு போகும். இதெல்லாம் எப்போ அடாப்டர் கனெக்டடாக இருக்கும்போது, ஓகேவா? இதெல்லாம் எப்போ அடாப்டர் கனெக்டடாக இருக்கும்போது. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அடாப்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கான்செப்ட் படித்தோம்னா, ஒரு வேளை இங்கே 3.3 வோல்ட் இருந்ததுன்னா அந்த 3.3 வோல்ட் இங்கே போகும்னு படிச்சிருந்தோம். கரெக்டாக? இப்போ அடாப்டர் கனெக்டடாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த இடம் முழுக்க கிரவுண்டாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்விட்சுக்கு அடாப்டர் கனெக்டடாக இருக்கும்போது ஸ்விட்சுக்கு இந்த மொமெண்ட்டில் வோல்டேஜ் கிடையாது. நல்லா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அவசரப்பட வேண்டாம் யாருமே, பொறுமையாக பாருங்கள். இந்த மொமெண்ட்டில் கிடையாது. அப்போ என்ன ஆகுது நல்லா பாருங்கள். எப்போ அடாப்டர் கனெக்டடாக இருக்கோ, எப்போ இந்த லைனு கிரவுண்டுக்கு போகுதோ, எப்போ Q3703 ஆன் ஆகுதோ, எப்போ இங்கே இருக்கிற 3.3 வோல்ட்டு இங்கே கிடைக்குதோ, எப்போ அதே 3.3 வோல்ட்டு இந்த லைனில் கொடுக்குறானோ, தென் மை பவர் ஸ்விட்ச் இஸ் நவ் ரிசீவிங் 3.3 வோல்ட். Now my power switch is receiving 3.3 volt. இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்களேன், சும்மா பண்ணுங்க. என்ன ஆகும்? பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது லோ லாஜிக்கு போயிட்டு ஹை லாஜிக்கு வருமா? அப்போ இங்கே இருக்கிற 3.3 வோல்ட் லோவாக ஆகும்போது அந்த ஒரு மூமெண்ட் கிரவுண்ட் இங்கே ஏறுமா? ஒரு மூமெண்ட் கிரவுண்ட் இங்கே போகுதா? இப்போ இந்த பாயிண்ட் எங்கே கனெக்டடாக இருக்கும் அப்படின்னா, சூப்பர் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலரில் கனெக்டடாக இருக்கும். எந்த எண்டு? இந்த எண்டு. இப்போது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஐஓ கண்ட்ரோலரில் அந்த கிரவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அந்த கிரவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகின அடுத்த மூமெண்ட் ஐஓ கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈசி எனேபிள் அப்படிங்கிற கிரவுண்டை இங்கே அனுப்போம் நெகட்டிவில். ஈசி எனேபிள் இந்த இடத்துல வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த சோர்ஸில் இருக்கிற இந்த கிரவுண்டு இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகும். காரணம் என்னென்னா, ஐஓக்கு போகிற வோல்டேஜே இந்த இடத்துல ஆல்ரெடி வந்துடுச்சு. இந்த வோல்டேஜ் என்ன ஆகிடுச்சு? இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ எப்போ ஈசி எனேபிள் அப்படிங்கிற கிரவுண்ட் ஆஷோட வருது பாருங்கள், இந்த இடத்துல நெகட்டிவ் வருதோ, லோ லாஜிக் வருதோ, கிரவுண்டு வருதோ, இந்த இடத்துல ஆல்ரெடி கேட்டில் 3.3 வோல்ட் இருக்கிறதுனால, சோர்ஸும் கேட்டும் ஷார்ட்டில் இருக்கிறதுனால இங்கே வர கிரவுண்டு அப்படியே போகும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த கேபிசி ஆன் அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக இந்த ஈசி எனேபிளோட இங்கே டைப் ஆகிறதுனால இந்த லைன் பர்மனெண்ட்டாக கிரவுண்டோடவே கனெக்டடாக இருக்கும். நீங்கள் பவர் பட்டனை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த 3.3 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக கேபிசி பவராக கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். இது அடாப்டர் இருக்கும்போது மாத்திரம். ஓகேவா? சரி, பேட்ரி பேக் இருக்கும்போது மட்டும் என்ன நடக்கும்? எல்லாத்தையும் அழிங்க. பேட்ரி பேக் இருக்கும்போது, அடாப்டர் இல்லாதப்ப இந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. கரெக்டா? அடாப்டர் இல்லாதப்ப இந்த சிக்னலுக்கு பேச்சே கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, 3.3 வோல்ட் இருக்கும். அப்படியே எல்டிஓ வோல்டேஜ் வந்தது அப்படியே இருக்கும். ஏன்னா என்னோட சார்ஜர் ஐசி வேலை பண்ணல, சார்ஜர் ஐசி எதுவுமே டிடெக்டே பண்ணல. ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல கிரவுண்ட் அப்படிங்கிறது பேச்சே கிடையாது.
அப்போ இந்த இடத்துல கிரவுண்ட் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்போனா இந்த இடத்துல கிரவுண்டுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. இப்போ என்ன நடக்கும்னு பாருங்கள். பேட்டரி பேக் மாத்திரம் இருக்கும்போது கண்டிப்பாக 3.3 வோல்ட் இருக்குமா? 3.3 வோல்ட்டு இங்கே இறங்குதா? இந்த 3.3 வோல்ட்டு இங்கே போகிறதுனால இது இப்போ ஆஃபில் இருக்கா? ஒன்லி பேட்டரி பேக், ஒன்லி பேட்டரி பேக். எந்த விஷயம் நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்ததோ அந்த விஷயம் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நடக்கும். ஓகேவா? பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நடக்கும். இப்போ பேட்டரி பேக் மாத்திரம் இருக்குது. அதனால் என்ன ஆகுது? பேட்டரி பேக் போட்ட உடனே 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசிக்கு சப்ளை போகுது. சப்ளை போன உடனே இந்த எல்டிஓவை வெளில அனுப்புது. இந்த எல்டிஓ இங்கே வந்து ரிவர்ஸ் பயாஸில் இங்கே நிற்குது. அதே எல்டிஓவை இங்கே அனுப்புறதுனால ஓகேவா என்ன ஆகுது? இந்த இடம் முழுக்க 3.3 வோல்ட் இருக்குது. இந்த இடம் முழுக்க 3.3 வோல்ட் இருக்குது. இந்த 3.3 வோல்ட் இங்கே போகுதா? இப்போது பேட்டரி பேக் இருக்கும்போது சுவிட்சுக்கு இப்போ 3.3 வோல்ட் வந்துடுச்சா? ஒன்லி பேட்டரி பேக். சுவிட்சில் இப்போ என்ன இருக்குது? 3.3 வோல்ட் இருக்கா? ஓகேவா? சுவிட்சில் 3.3 வோல்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல கேபிசி ஆனும் பாசிட்டிவில் இருக்குன்னா அப்போ இந்த இடமும் பாசிட்டிவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாமா? இந்த இடத்துல என்ன இருக்குது? பாசிட்டிவில் இருக்கா? இப்போ இந்த இடம் கிரவுண்ட் ஆகணும், பர்மனெண்ட்டு கிரவுண்ட் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? 2 ரிக்குவயர்மெண்ட் வேணும். ஒன்று இது, இன்னொன்று இது. ரெண்டுமே இல்லை. இது எங்கேருந்து வரணும்? ஐஓலேருந்து வரணும். ஐஓக்கு இன்னும் சப்ளையே போகலை. இது எங்கேருந்து வரணும்? இதோ இந்த சப்ளை தான் இது. இப்போதைக்கு ஒரே ஒரு ஆளுகிட்ட மட்டும்தான் கேம் இருக்கு. யாரு? என்னோட பவர் பட்டன். என்ன நடக்கும்? நல்லா பாருங்க. பவர் பட்டனை நல்லா இது ஒரு நேனோ செகண்ட் மட்டும்தான் நடக்கும். ஒரு மைக்ரோ செகண்ட் மட்டும்தான் நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க பேட்டரி இருக்கும்போது. இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகுது? லோ லாஜிக் ஆகிட்டு ஹை லாஜிக்காக மாறுமா? இந்த லோ லாஜிக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அதே லோ லாஜிக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அப்போ ஒரே ஒரு நேனோ செகண்ட் இந்த Q3703 ஆன் ஆகுதா? ஆன் அடுத்த செகண்ட் இந்த இடத்துல வோல்டேஜ் வருதா? வோல்டேஜ் வந்த உடனே அடுத்த மூமெண்ட்டு என்னோட ஐஓ கண்ட்ரோலருக்கு சப்ளை போகுதா? சப்ளை போனதுக்கு அப்புறமா ஐஓ கண்ட்ரோலர் என்ன பண்ணோம்? ஈசி எனேபிளை அனுப்பிடும். ஈசி எனேபிள் அனுப்பின உடனே ஓகேவா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த சப்ளை போயிடுது. அதே மூமெண்ட்டு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பவர் பட்டன் சிக்னலும் போயிடுது. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த சிக்னலும் போகுது. இந்த சிக்னல் போகிற அதே டைமில் இந்த சப்ளையும் போகுது. ஓகேவா? ரெண்டும் ஐஓ கண்ட்ரோலருக்கு வந்த உடனே ஐஓ கண்ட்ரோலர் அடுத்த செகண்டு ஈசி எனேபிள் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணிடும். ஈசி எனேபிள் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா போதும். ஈசி எனேபிள் அப்படிங்கிறது என்னது? கிரவுண்டு. ஈசி எனேபிள் அப்படிங்கிறது நெகட்டிவ் கிரவுண்டு. இந்த கிரவுண்டு இங்கே வரும்போது இந்த கேபிசி பவர் ஜென்ரேட் ஆகிட்டதுனால இந்த கிரவுண்டு இங்கே போகுதா? ஸோ பர்மனெண்ட்டாக என்ன ஆகும்? அந்த பவர் பட்டனை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் கூட அடுத்த மூமெண்ட்டிலேருந்து இந்த லைன் முழுக்க கிரவுண்டுக்கு இந்த மாஸ்பெட்டை இழுத்துரும். இந்த லைனை பர்மனெண்ட்டு கிரவுண்டுக்கு என்ன பண்ணோம்? இந்த Q3704 இழுத்துரும். பர்மனெண்ட்டாக ஹோல்ட் பண்ணிடும். ஸோ பவர் பட்டனை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட என்ன ஆகுதுன்னா 3703 பர்மனெண்ட்டாக டேர்ன் ஆனில் இருக்கும். பெர்மனெண்ட்டாக டேர்ன் ஆனில் இருக்கும்போது கேபிசி பவர் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக ஐஓக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது பேட்ரி கான்செப்ட் ஒன்று தான். பேட்ரி இருக்கும்போது ஒரு மாதிரியாக ஒர்க் பண்ணணும். பவர் பேட்டரி பேக்கு இல்லை அடாப்டர் இருக்கும்போது வேறு மாதிரியாக ஒர்க் பண்ணும். அடாப்டர் இருக்கும்போது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடுது. அண்ட் பேட்டரி பேக் இருக்கும்போது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த சர்க்கியூட்டு வேலை பண்ணுது. ஓகேவா? இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். இந்த போர்டெலாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டீச்சர்மா. 5010 மதர் போர்டு, 5010 மதர் போர்டு, 5010 மதர் போர்டு, 5050 மதர் போர்டு, 5110 மதர் போர்டு, 4010 மதர் போர்டு, இதெல்லாம் என்ன பண்ணோன்னா ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ரொம்ப அற்புதமாக. அதே மாதிரி தான் காம்பல் போர்ட்ஸும். நாளைக்கு பார்க்க போகிற அந்த விஎஸ் லாஜிக். வாட் இஸ் விஎஸ் லாஜிக்? இதே மாதிரி வரும். அது நாளைக்கு பார்க்க மாட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக உள்ளே போகணும். ஓகேவா? இது கொஞ்சம் டீப்பாக போகிறதுனால ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. டபுள் டயோடு இந்த மாதிரியும். டபுள் டயோட்னா இப்படியே பார்க்கக்கூடாது. எப்போவுமே ஒரு கன் மாதிரி இப்படி தான் போட்டிருப்பான்.
இப்படி தான் போட்டிருப்பான். அப்படிலாம் ஒரே கண்ணோட்டத்திலலாம் பார்க்கவே கூடாது. இது ஒரு ஆனோடு, இது ஒரு ஆனோடு, அப்படி கிடையவே கிடையாது. இது எப்படி போட்டிருக்கான் பாருங்கள். ட்ரிகர் இங்கே அழுத்தும் போது ட்ரிகர் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேத்தோடு வழியாக இங்கே போகும். அதே ட்ரிகர் இந்த கேத்தோடு வழியாக இங்கே போகும். இந்த கேத்தோடு வழியாக இங்கே வர்றதுனால இது ஆன் ஆகும். இந்த கேத்தோடு வழியாக இங்கே போகிறதுனால ஐஓ ஆன் ஆகும். ஐஓவை ஆன் பண்ணுறது இந்த லைனு, ஐஓக்கு உண்டான சப்ளை ஆன் பண்ணுறது இந்த லைன். அப்போ ஐஓ கண்ட்ரோலருக்கு ரெண்டும் ஒரே மூமெண்ட்டில் வந்து சேரும். எதுவும் பவர் பட்டன் சிக்னலும் ஓகேவா. அது இருக்குது பாருங்கள், கேபிசி பவர் பட்டன் ஈசி, கேபிசி பவர் பட்டன் ஈசி. இதுதான் ஐஓக்கு உண்டான கேபிசி பவர் பட்டன். நாட் திஸ் ஒன். இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. கேபிசி பவர் பட்டன் கிடையாது. இது பவர் சுவிட்ச். பேஜ் நம்பர் 66 போய் பாருங்கள், சுவிட்சு தான் இருக்கும். பேஜ் நம்பர் 66 போய் பாருங்கள், அது சுவிட்சுக்கு போகிறது. இந்த மாதிரி பார்த்தாவே சுவிட்ச் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது பாருங்கள், இது கிடையாது. दो पवर बटन स्विच दो வருது பாருங்க. கேபிசி பவர் பட்டன். ஓம்ஸ் ரெசிஸ்டர் தானே போடுவான், ஓம்ஸ் ரெசிஸ்டர் தானே போடுவான். இந்த இடத்துல வர 3.3 வோல்ட் தான் இவ்வளோ பெரிய லாஜிக் நம்ம படித்தது. 3.3 வோல்ட் சுவிட்சில் இல்லைன்னா உடனே ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் போயிட்டு உடச்சிடக்கூடாது. ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறான் அதுதான் ஸ்டோரி. பேட்டரி கனெக்டரில் வருது அப்படின்னாவே என்ன பண்ணிடணும், அப்போ ஏதோ சர்க்கியூட்டை போடுறான் இடைப்பட்ட இடத்துல அப்படின்னு உஷாராகிடணும். பேட்டரி கனெக்டரில் வர வோல்டேஜ் தான் இந்த வோல்டேஜ். பேட்டரி கனெக்டரில் என்ன 3.3 வோல்ட் பார்க்குறோமோ அதை பற்றி தான் இத்தனை நேரமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் ஐஓக்கு போகும். பேட்டரி கனெக்டருக்கு போகிறதுக்கு வேணால் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர்லேருந்து எடுத்த பேர்லேயே போகலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பேட்டரி கனெக்டருக்கு போகிறது வேணால் ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர்லேருந்து எடுத்த பேர்லேயே போகலாம். ஐஓக்கு வரும்போது பேர் மாதிரி வருது, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே 3.3 வோல்ட் தான் இந்த மாதிரி போட்டு 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 குழப்பி என்ன பண்ணுவான், குழப்ப மாட்டான். இதான் ரூல்ஸு, புரிஞ்சுக்கிட்டணும், அவ்வளோதான். இது கன்ஃபியூஸ் பண்ணுறது கிடையாது, புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே பாய்ஸ், அண்ட் டுமாரோ ரேம் ரெகுலேட்டர். ரேம் ரெகுலேட்டரோட ஒர்க்கிங் கான்செப்டே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காலையில் ஒரு ட்ராக்கை மட்டும் போட்டு இந்த ட்ராயிங் ஞாபகம் இருக்குது இல்லையா, அது சரியா. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பைட்ஸ் மாதிரிமா, சும்மா ஒரு நொறுக்கு தீனி மாதிரி. இப்போ நீங்கள் படிக்கிறதெல்லாம் இந்த இடத்துல இதெல்லாம் பெரிய இதுக்கும் அஃப்கோர்ஸ் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது ஒரு சைடு நமக்கு அப்படியே போய்கிட்டே இருக்குது. தியரி என்ன பண்ணுது, ஒரு சைடு போய்கிட்டே இருக்குது. இந்த தியரியோட இடைப்பட்ட இடத்துல வர்றது தான் இந்த மாதிரியான மாற்றங்கள். எல்லா இடத்துலையும் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னா ஐஓ ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இது யார் சொல்லுவா, எப்படி படிப்பீங்க, எப்படி படிக்க முடியும்? எல்லாத்துலேயும் பவர் பட்டன் இருக்குது, ரைட் ஓகே. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ட்ரிகர் ஆகுது, ரைட் ஓகே. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குமா, கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு பவர் பட்டனுக்கு வந்துடுவீங்க. என்ன போட்டிருக்கான், பவர் பட்டன் 1. பவர் பட்டன் 1 மதர் போர்டில் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் நேரம் தேடுவீங்க, ஓகேவா, கொஞ்சம் நேரம் தேடுவீங்க. பவர் பட்டன் 1 எந்த இடத்துல இருக்குன்னு கிடைச்சிடும். பிரிண்ட்டு கண்டிப்பாக பண்ணியிருப்பான் இல்லையா, கிடைச்சிடும், டெஃபினட்டாக கிடைச்சிடும். சரி, போட்டாச்சு. பவர் பட்டன் 1 இந்த இடத்துல இருக்குது, போர்டில் இந்த இடத்துல இருக்குது. நல்ல ஒர்க்கிங் மதர் போர்டு, பிரச்சனையே கிடையாது. இது பின் நம்பர் 1, பின் நம்பர் 2, பின் நம்பர் 3, பின் நம்பர் 4. ஸ்கிமேட்டிக் என்ன சொல்லுது, எதில் வருது, பவர் பட்டன் அப்படிங்கிறது பின் நம்பர் 2, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதோ பின் நம்பர் 2 இந்த இடத்துல இருக்குது, இதுதான் பின் நம்பர் 2. இதில் வச்சு பார்க்குறேன் 3.3 வோல்ட்டு வந்துட்டா ஓகே. வரலன்னா என்ன பண்ணுவீங்க, வரலன்னா என்ன பண்ணுவீங்க, போர்டு ஸ்க்ராப்பா. இப்போ வரலன்னா இங்கே என்ன பண்ணணும்னா, ஸ்கிமேட்டிக் என்ன சொல்லுதுன்னா, தயவு செய்து நீங்கள் 37 போய் கேளுங்கன்னு சொல்லுது. 3.3 வோல்ட் இங்கே வரலன்னா, 2க்கு வரலன்னா 37 போய் கேளுங்கன்னு சொல்லுது. 37 என்ன இருக்குது, 37 இந்த பவர் பட்டன் இதோ இந்த சர்க்கியூட்டுக்கு வந்துடும், நேராக இந்த சர்க்கியூட்டுக்கு வந்துடும். எங்கே இந்த துரத்தி விட்டுச்சு 66 இங்கே வந்து கேளுங்கன்னு சொல்லுது. அப்போ என்னென்ன இந்த இடத்துல இருக்குது, Q3704, Q3703. ஒர்க்கிங் கான்செப்ட் இங்கே புரிஞ்சுதுன்னா கண்ணு தேடுறதுக்கு ஆவலாக எதிர்பார்க்கும். அந்த 2 காம்பனண்ட்டையும் என்ன பண்ணோம், கண்ணு ரொம்ப ஆவலாக தேடும். Q3704
3703 இதோ இருக்குது பாருங்கள் 3704 அண்ட் 3703 ஆர் 3706 இதோ இருக்குது பாருங்கள் ரெசிஸ்டர். இந்த ரெண்டு காம்பனண்ட் ஐஓக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு காம்பனண்ட்டு தான் நீங்கள் இவ்வளோ நேரமாக 1 மணி நேரமாக படிச்சு இந்த ரெண்டு காம்பனண்ட்டில் ஒன்று வேலை செய்யலைன்னா கூட உங்கள் மதர் போர்டு வேலை பண்ணாது. சிம்பிளி டெட், சிம்பிளி டெட். ஐஓ இங்கே இருக்குது. யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா? ஐஓ இதோ இந்த இடத்துல வந்துருச்சு. தென் வேர் இஸ் மை பவர் சுவிட்சு. சுவிட்சு எங்கே பார்த்தோம்? சுவிட்சு எந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், இதோ சுவிட்சு. சுவிட்சாண்ட போய்ட்டு என்கொயரி பண்ணும்போது என்ன சொல்லுது? நீ அந்த இடத்த போய் பார்த்துக்கோன்னு சொல்லுது. எந்த இடம்? இதோ இந்த கார்னருக்கு. அது எங்கே இருக்குது? இது எங்கே இருக்குது? அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர். இப்போ இந்த இடத்துல இடைப்பட்ட இடத்துல இன்னொருத்தரும் யார் உள்ளே வராங்க? 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசி. 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசி எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. என்ன பேர்? PU4601. PU4601. PU4601 என்ன ரெகுலேட்டர் இது? RT8205 RT8205 5 volts and 3.3 volts ரெகுலேட்டர் ஐசி. இப்போ யார் வர்றது அடுத்தது? என்கொயரி உள்ள சர்வீஸ் பண்ணும்போது இதோ இவர் வருவார், இதோ இவர் வராரு. இப்போது கொஞ்சம் சிம்பிளாக பாருங்கம்மா, போர்டு ஒரே ஒரு போர்டு தான். எந்த கார்னர்லேருந்து யாரெல்லாம் கனெக்ட் ஆகுறாங்க? ஸ்கிமேட்டிக் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிலிட்டி, அதர்வைஸ் இட் இஸ் இம்பாசிபிள். எந்தெந்த கார்னர்லேருந்து நீங்கள் எங்கே பார்த்துட்றீங்க? இதெல்லாம் ஈஸியாக இதை பாருங்கள். இந்த கார்னரும் உள்ளே வருது. இந்த கார்னர் என்ன சொல்லுது? 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசி பக்காப்பா நல்லா வேலை பண்ணுது. நீங்களாச்சு சுவிட்ச் ஆகிடுச்சு. எங்கே போயிடுது? கேஸ் இங்கே போயிடுது, இங்கே வரல. அடுத்தது எங்கே பார்க்கணும்? இதோ இந்த இடத்த பார்க்கணும். இதுதான் வந்து ப்ராப்பர் வேலை. ஸ்கிமேட்டிக்கை வச்சு பிடிச்சிட்டு வர்றது. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், பவர் பட்டனுக்கு மேலேயே வரல, அல்லது பவர் பட்டனுக்கு மேலே வருது, இங்கே ப்ரெஸ் பண்ணுறோம், டபுள் டயோடில் ஏதோ ஒன்று ஃபால்ட்டி வேலை செய்யலை, ட்ரிகர் ஐஓக்கு போகலை. எவ்வளோ ஈஸிமா இது. ஸ்கிமேட்டிக் இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்கிமேட்டிக் இஸ் த ஒரிஜினல் நாலேஜ். வேறு எதுவுமே கிடையாது, சிம்பிளி எதுவுமே கிடையாது. ஓகே பாய்ஸ், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். முடியாதது கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். வேகம் பிடிச்சிடும், கண்டிப்பாக பிடிக்கும், ஒரு டைமில் பிடிக்கும். போர்டு எந்த கேஸில் வந்தாலும் பிளைண்டாக சர்வீஸ் பண்ண போகிறது, அல்லது ஒரு பர்டிகுலர் நாலேஜை வச்சு, ஒரு குறிப்பிட்ட நாலேஜை வச்சு சார்ஜர் ஐசி அட்டன் பண்ணுறது, ரெகுலேட்டர் ஐசி அட்டன் பண்ணுறது, ரேம் செக்ஷனை பார்க்குறது, ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஓகே. கையை கடிக்காமல் என்ன பண்ணோம்? நம்மளை ஓட்டும், வாழ்க்கையை அப்படியே எடுத்துகிட்டு போகும். பட் ஒரு லெவலாக நம்ம பேர் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிமேட்டிக்கை ரெஃபர் பண்ணி படிக்கிறவங்களால மட்டும்தான் அது முடியும். அந்த நாலேஜ் ஒரு குறிப்பிட்ட பயணத்துக்கு அப்புறமா உபயோகப்படாது, கண்டிப்பாக படாது. உங்களோட டார்கெட்டு என்டியூசராக இருக்கக்கூடாது. உங்களோட டார்கெட்டு நம்மள மாதிரி ஃபீல்டில் இருக்கிற டெக்னீஷியனாக இருக்கணும். புரிஞ்சுதா? உங்களோட டார்கெட்டு என்டியூசராக இருக்கக்கூடாது. எப்போ டெக்னீஷியன்ஸ் உங்கள் கையில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போது என்ன பண்ணலாம்? கர்வமாக நீங்கள் உட்காந்துடலாம். ரைட்டு, நம்மளும் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வந்துடும். அதை எட்டி பிடிச்சிடலாம். முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. எட்டி பிடிச்சிடலாம். கொஞ்சம் முயற்சியை மாத்திரம் போடுங்க. ஓகேவா? See you tomorrow morning 12 o'clock sharp. Bye bye. Good night. Any doubt boys? ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. Any doubt பகத்? ஹரி? டவுட் எதுவும் சார்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாச்சும் இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. காலையில் கேளுங்க. யாருக்கு டவுட் இருந்தாலும் காலையில் கேளுங்க. சரியா? ஓகே சார். காலையில் கேளுங்க. கண்டிப்பாக டவுட்டு கேளுங்க. டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிவிட்டு போங்க. இதை மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ் இருக்கும். அதையும் அட்டன் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு நாலேஜாக வச்சுக்கோங்க. சரியா? குட் நைட் பாய்ஸ். நாளைக்கு காலம்புற 12 o'clock. பாய்மா. பாய். ஓகே, குட் நைட். பாய். பகத். ஹலோ சார், பகத் பேசுறேன் சார். எனக்கு இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிருங்க சார். வீட்ல என்ன ரெக்கார்ட் பண்ண முடியும்? நோ ப்ராப்ளம். நைட் பண்ற வீடியோ மேக்ஸिमम எனக்கு ஷேர் பண்ணுங்க சார். சரிம்மா, அனுப்புறேன். பாய்.
யா குட் நைட் கோபி, பை.